இஸ் a business magnetனா நம்ம இது காந்தத்தை ஈர்க்கிற கவர்ந்து ஈர்க்கிற. ஆமா. அது இல்ல. அது MEG, NET, MEG, NEAT. He is in top level. Yeah, he is a business magnet means பெரிய ஆளா இருக்காரு அதுல மேக்னெட், ரைட்? மேக்னானிமஸ்னா மேக்னானிமஸ் சார் ஒரு ஆண்டர்பிரனர் யா அந்த மாதிரி இஸ் a big man. அதுதான் சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர் லைக் யா மேக்னானிமஸ். கனிஷ்கா, மேக்னானிமஸ். மேக்னானிமஸ் கேள்விப்பட்டது இல்லையே சார். ஓகே, கேள்விப்பட்டதில்ல. யா ஓகே. மெக்னிஃபிஷன்ட் ஷாட். இப்ப பாருங்க கிரிக்கெட்ல எல்லாம் சொல்லுவாங்க மெக்னிஃபிஷன்ட் ஷாட். சிந்துஜா என்ன மாதிரி ஷாட் அது? ரொம்ப அற்புதமானதா சார்? வண்டர் மாதிரி. பிரம்மாண்டம். பிரம்மாண்டங்கிற வேர்டு தான் அது. சோ இந்த ரூட்டை வச்சு நீங்க கண்டுபிடிச்சு இதோட மீனிங் என்னன்னு பார்த்தா, இந்த ரூட்டை பேஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் மைண்டுக்கு வரணுங்கிறது தான் நம்மளோட அப்ஜெக்டிவ். லுக் அட் தட். ஸோ இந்த வேர்ட் வந்து கிரேட், ரொம்ப பெருசு, ரொம்ப அது அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் கொண்டு வரும். ஐ தாட் யாராவது ஒரு ஆளாவது அந்த அந்த வேர்டை சொல்லுவாங்களா அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ வேர்ட்ஸ் நம்ம போட்டோம். மேக்னிஃபை பெருசா. ஆமா சார், பவித்ரா மேம் நியர்லி சொல்லிட்டாங்க. she was able to tell to an extent. Magnanimous, magnetic. இது வந்து மேக்னெட் கிடையாது, பிசினஸ் மேக்னெட். ஸ்பெல்லிங் பிசினஸ் மேக்னெட் வருது. மேக்னிடியூடு மேக்னம் ஆப்பஸ் சொல்லுவாங்க. மேக்னம் ஆப்பஸ்னா என்னங்க சொல்லுவாங்க? ஸோ ஒரு பெரிய நடிகரோட பெரிய ப்ராஜெக்டை மேக்னம் ஆப்பஸ்மாங்க, ரைட்? ஒருத்தவங்க இப்போ கங்குவா கூட சூர்யாவுக்கு பெரிய மேக்னம் ஆப்பஸாக தான் நினைச்சாங்க, ரைட்? பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. பட் நிறைய இடத்துல மேக்னம் ஆப்பஸ்னா அடிக்கடி வரும். நீங்க நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா கிஸ் மேக்னம் ஆப்பஸ்னு வரும். மேக்னம்னா ஆப்பஸ்னா ஆப்ரேஷன், ஒர்க், ப்ராஜெக்ட். மேக்னம்னா ரொம்ப பெருசு, கிரேட்டஸ்ட். ஸோ அதுதான் முக்கியம். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் டெய்லி நியூஸ் பேப்பர்லயே இருக்கு. நம்ம கரெக்டா அந்த டெய்லி நியூஸ் பேப்பரோட டச் இருந்துகிட்டே இருக்கணும். ஆத்து தண்ணி தான் டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து ஆத்து தண்ணி. யாரு வேணாலும் குடிக்கலாம், அப்படிப்பட்டதுதான். ஆனா நம்ம ஆத்த பார்க்கவே மாட்டேங்கிறோம். இறங்குறத விடுங்க, ஆத்த பார்க்கவே மாட்டேங்கிறோம் நிறைய பேரு. அந்த ஆத்துல இறங்கிட்டாலே போதும், ரைட்? யூ கேன் சே இங்கிலீஷ்ங்கிறது ஒரு கடல், பெரும் கடல். அந்த கடலை தாண்டணும், கிராஸ் பண்ணணும்லாம் ஆசைப்பட வேண்டியதில்லை, ரைட்? பட் அந்த அந்த கடல்ல நீந்திட்டா போதும். ஸோ அந்த நீந்தறதுக்கு தான் இந்த பேசிக் கான்செப்ட்ஸ். லுக் அட் திஸ். ஹரிணி பிரியா, இது ட்ரை பண்ணுங்க. மேரி, மெர். லுக் அட் தட். ஏதோ ஒரு ஆடியோ கேட்குது. சார் ஒரு நிமிஷம் சார். ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க இது பண்ணுங்க. சிந்துஜா பாருங்க. லுக் அட் தட். மேரி என்ன மாதிரி வார்த்தை நீங்க ரிமெம்பர் இல்லனா மேரேஜ். ரிமெம்பர் வராது இல்ல, மேரி மெர்ரெல்லாம் இருக்கு. ஏதோ ஒரு லாஸ்டா இருக்கு. ஆமா, பெர்ரு தானே ரிமெம்பர்னா. சாரி சார். ஆமா, மார்ச்னா நடக்கிறது தானே சார், அந்த ஃபோர்ஸா நடக்குது. மார்ச். கனிஷ்காட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்போம். கனிஷ்கா, என்ன மாதிரி வேர்ட்ஸ் உங்களுக்கு வருது? அப்படிதானே கொண்டு வர முடியும். வெரி குட். மெர்மைட். சூப்பர். சோ மெர்மைட் வருது. மெர்மைட்னா என்ன அர்த்தம்? கன்னி, அந்த கடற்கன்னி. இப்ப கடல் பெண்ணுங்கிற வார்த்தை யாரு சொன்னது? யாரு? நான் சார். ஓகே, இப்ப கடல், இப்ப எம்இஆர் கடலை வச்சு பவித்ரா மேம் சொல்லிடலாமா? கடல்னு சொல்லிட்டாங்க. ஓ, மெரினா சார். மெரினா அதுலேருந்து வர்றதா? அப்புறம் இது இல்லாம வாட்டர். Can you repeat? Can you get words? Sea or water னு சொன்னாங்க or water, sir. You come out with words it starts with MERI or something. It has MER in. Sir, merciful இருக்கே சார். mercy. Okay, mermaid is a very good example. You pulled the sea out of it. Now you got MERI. Attach sea to மரைன் சொல்றாங்க. Very good. Marine. கடல் வாழ் உயிரினங்கள். அப்ப இது அப்புறம் maritime. சப்மரைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன். இல்ல சார். சப்மரைன் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கடல் சார். ஆனா MERக்கு வந்து மெர்சி வரும்ல சார், அது டிஃபரண்ட். அந்த ரூட் கிடையாது. ஓகே. ரூட்ங்கிறப்ப
ஒரு ஸ்பெசிபிக் ரூட் வந்திருக்கும் இதுக்கு அதை ஃபிட் பண்ண முடியாது. பட் அதானே அது வேற மாதிரி இருக்கே, அதனால தான் கேட்டேன் சார். மேரிடைம், சப்மரைன், மெரைன், சி போடா. கடல் கண்ணிக்கு ஆப்போசிட் look at that marine. சப்மரைன் போட்டுக்கலாம் நீங்க. சப்புன்னா என்னன்னா கீழே, கிரவுண்டுக்கு கீழே. ஸோ ஆமா, சப்மரைன் தண்ணி நீர் கீழே. மூழ்கி கப்பல் நம்ம பேசுவோம். மேரிடைம், மெர்மைட். பாதி மீன் பாதி பெண்ணு, பாதி ஒரு கன்னி பெண், பாதி பாதி மீன், அதான் மெர்மைட். ஓகே. ஸோ மெரிடைம்னா என்ன சார்? மெரிடைம்னா மேரிடைம்னாக்கா கடல் வழி. அந்த மேரிடைம்னாக்கா கடல்ல நம்ம இருக்கிற நேரம், நேரம். ஓகே அந்த காலம். ஓகே ஓகே சார். ஸோ மேரிடைம், மெர்மைட், மெரைன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், சப்மரைன்லாம் ஆட் பண்ணிக்கலாம். குட் ஜாப் கனிஷ்கா இந்த இதுல. பட் இது இந்த மாதிரி வேர்ட்ஸ் பாருங்க. மிட் மிஸ்ங்கிறது பவித்ரா மேம். மிட் அண்ட் மிஸ் ஆர் ரூட்ஸ். கேன் வி கெட் எனிதிங் அவுட் ஆஃப் திஸ்? எனி வேர்ட்? Miss, Sir, mission. Mrs. அந்த Not மிஸ்ல really. வருது. Not really. அட்மிட் Admitten. அப்புறம் வந்து மிட்டன், டிஸ்மிஸ் டிஸ்மிஸ்ல வர மிஸ் கிடையாது. அது Sir, இல்லையா mission, சார்? mission, missionary. மிஷன்ல வர மிஸ் கிடையாது. மைட் பி மிஷன். ஐ லைக் இட். மிஷன் வரும் பாருங்க. டிரான்ஸ்மிட், டிரான்ஸ்மிஷன், டிரான்ஸ்மிட், மிட், டிரான்ஸ்மிஷன், மிஷன், இன்டர்மிஷன். மிஷன்னா ஒரு செயல் தானே சார்? மிஷன்னா ஒரு சொல்லப்பல. டிரான்ஸ்மிட், Focus. Focus. இஸ் தேர் வேற ஏதாவது வருமா? மிஷன் இல்ல. மிஷன் அது ஒரு மிஷன்னா ஒரு பெரிய மிஷன்னா என்ன பண்ணுவீங்க? Goal. சொல்லுங்க. Goal, aim அந்த மாதிரி. அதை தாண்டி ஒரு பிசிக்கலா ஒரு பெரிய சாதனை படிச்சிட்டாங்க மிஷன் அந்த மாதிரி. டிரான்ஸ்மிஷன் நான் சொன்னேன். இப்ப டிரான்ஸ்மிட்னு சொன்னேன். ஒரு இடத்துல மூவ் ஆகுறோம், ஒரு இடத்துல மிஷன் போகுது, அனுப்புறோம், மூவ் ஆகுறோம். பாருங்க டிரான்ஸ்மிஷன், டிரான்ஸ்மிட், சென்ட் சார். சென்ட். உங்களுக்கு சென்ட் தான் அது. பாருங்க நீங்க லுக் அட் திஸ். எமிட், ரெமிட், கமிட், இன்டர்மிட், மிஷன். இது கூட ஈனா என்னங்க? ஈனா என்ன சொன்ன? ஈனா வெளியேற்றுறது சார். அவுட். Emit. ஈனா அவுட் சொன்னா. அவுட் சென்ட், வெளியில அனுப்புங்க. ரிமிட், திருப்பி மறுபடியும் ரிட்டர்ன் வருது. நம்ம திருப்பி கட்டுங்க. கமிட், கமிட்னா ஒரு செயல்ல இறங்குறது. Commitment. டுகெதர் நீங்க இது பண்றது. பெர்மிட் பாருங்க. பெர்மிட். இன்டர்மிட்டன்ட்னா குறுக்க வர்றது. இன்டர் சீடு பார்த்தோம் இருக்குங்களா? இன்டர் சீடு. மிஷன் அனுப்புறது, ஒரு செய்தி அனுப்புனா மிஷன். மிசைல், ஒரு பெரிய ராக்கெட்டை அனுப்புனா மிசைல். டிரான்ஸ்மிட், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புனா டிரான்ஸ்மிட். நேத்தி பார்த்தோமா டிரான்ஸ்போர்ட். நேத்தி பார்த்தோமா, முந்தா நாள் பார்த்தோமா அக்ராஸ். அந்த அங்க டிரான்ஸ்ங்கிற ஒரு ரூட், மிட்ங்கிற ஒரு ரூட், ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. ஸோ எமிட், ரெமிட், கமிட், பர்மிட், இன்டர்மிட்டன்ட், மிஷன், மிசைல், டிரான்ஸ்மிட். முக்கியமா நீங்க என்ன பார்க்கணும்னா, ஒரு ரூட் கொடுக்குறாங்க, என்ன வரும், என்ன வேர்ட்ஸ் வரும், இதனால என்ன மீனிங், எப்படிங்கிறது தான் நீங்க வந்து இது பண்ணணும் மைண்ட்ல. பவித்ரா மேம், மாவ் எப்படி Movement, sir. Related to movement. Mobile. ஐ லைக் மோஷன், மூவ்மெண்ட், மொபிலிட்டி சார். மொபிலிட்டி, மோஷன், மூவ்மெண்ட். பாருங்க. ப்ரமோஷன். இதே மேல கொண்டு போயிட்டீங்கன்னா ப்ரமோஷன். எவ்வளவு பாசிட்டிவ் பாருங்க. ப்ராக்ரஸா சார்? ப்ராக்ரஸா இல்ல, இதெல்லாமே வந்துருச்சு பாருங்க. நீங்க சொன்னது இதுல மோஷன் வருது, இதுல மூவ் வருது, இதுல மொபைல் வருது, எமோஷன் வருது. அருமை. எமோஷன், வெளியில உள்ள மோஷன் பாத்தீங்களா? மோட் என்ன அருமையா வருது பாருங்க. சூப்பர். இந்த மாதிரி நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னாக்கா பிரெயின்ல திருப்பி பிரெயின் ஸ்ட்ரோம்னு சொல்ற அந்த பிரெயின் ஸ்ட்ரோம் பண்ணிட்டே இருந்துட்டீங்கனாலே போதும். மொபைல், அது நெகட்டிவ் மோஷன்லெஸ். மோட்டார் பாருங்க, அருமையா மோட்டார் வருது பாருங்க. மூவ் ஆகுது. மோட்டார். எமோஷனல், மோட்டிவேட். அவனை மூவ் பண்ணு, அவனை பேசியே மூவ் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போ. ப்ரமோஷன், டிமோட், ஆப்போசிட் பாருங்க. டிமோஷன், மூவ்மெண்ட். என்ன பிரமாதமா வந்துச்சு பாருங்க. இது எல்லாமே கிரீக் ரூட்ல வர்றதுதான். மாவ், எம்ஓபி, எம்ஓடி, எம்ஓவி.
சூப்பர். இது மாதிரி கொஞ்சம் டஃப்பானது, ஆனா இன்ஃபினிட்லி ரிவார்டிங். இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம NAST கனிஷ்கா தவிர Nasia, பவித்ரா Sir, மேம், native, பவித்ரா native. Nasiastic, கனிஷ்கா, பவித்ரா மேம். Okay. Nasiastic, sir. Something like nation, அது வரும். Nation, native, Nasty. நாஸ்டி வராது. அவங்க நேட்டிவ் சொன்னாங்க. Nasiatic, சிந்துஜா, உங்களுக்கு ஏதாவது பண்ண முடியாது. நேட்டிவ் சொன்னாங்க. நேட்டிவ் nation, native ரெண்டு சொன்னேன். என்ன மீனிங்? நேஷன் என்ன சார் நாஸ்டா நாஸ்டா அது எனக்கு Nation ஃபர்ஸ்ட் ரெண்டும் சொன்னேன்க்கா. எனக்கு அவ்வளவா ஃபெமிலியர் இல்ல சார் அது நேசன் ஹைட்ரஜன் கெமிஸ்ட்ரியில நேசன் ஹைட்ரஜன் எல்லாம் படிச்சிருப்பாங்க கெமிஸ்ட்ரியில. யாரு கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கா +1 +2ல? 8th 9th 10th யாரு கெமிஸ்ட்ரி படிச்சா? நேசன் சார் கெமிஸ்ட்ரி எல்லாம் படிச்சிருக்கோம் சார் ஆனா நான் படிச்சது ஃபுல்லா தமிழ்ல சார் Nationality, அதுவே சொல்லப்பல கனிஷ்கா. நேட்டிவ் 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 nativeனா that அதான் hometown. சொந்த ஊரு. எங்க இருந்து ஆரம்பிக்க? நேச்சர் பாருங்க. Nature, நேஷன் nationality. ஏன்னா ஏதோ ஒன்று சொல்லுங்க. நீங்க பிறந்த இடம், பேர்த்த பத்தி பேசுது. நேஷன் பிறப்பை பத்தி பேசுது. ஸ்பிரிங்ஃபோர்த் பாருங்க ஆரம்பிக்கிறது. இப்ப யோசிங்க பவித்ரா மேம், எனக்கு 2-3 வாரத்தை கொடுங்க, ஏதாவது சொல்ல முடியுமா பாருங்க. You have to come out with words. ரொம்ப முக்கியம். நீங்க ரீடிங் படிச்சு பார்த்திருப்பீங்களா? FC ரீடிங் ஒரு லெவல்ல இருக்கு பாத்தீங்களா? Yes, sir. நீங்க அந்த பெட்ல இருந்து FC B1ல இருந்து B2 டிரான்சிஷன் எப்பயுமே பாத்துக்கோங்க. ஆல்வேஸ் இட்ஸ் கோயிங் டு பி a challenge. உங்களுக்கு நிறைய vocabulary வரணும். நிறைய கிராமர் கான்செப்ட் கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியா சப்போர்ட் பண்ணிக்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிந்துஜா மேம், come out with words. Nascent, native, look at that. Innate, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ரெனேசன்ஸ் ஆகி மிஸ் ஆகுதுங்க. innate இன்னேட்னா இன்னேட் ஸ்கில்லுப்பா. பிறந்ததுல இருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல ரஜினி படம், அந்த படையப்பா படத்துல. அந்த ஸ்டைல் எப்படின்னு கேட்பாருங்க. அது பிறந்தப்பே வந்ததுன்னு சொல்லுவாங்க. யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அத Yes, sir. ரொம்ப பாப்புலர் டயலாக் அது. இன்னேட்டுங்கிறது அதுதான், பிறப்பிலேயே வர்றது. இன்னேட் பிறப்பு. நேட்டிவ்னா பிறந்த ஊரு. நேட்டிவிட்டினா நீங்க பிறந்த இடம், அது பிறந்த தன்மை. ரினேசன்ஸ்னா திருப்பி பிறக்கிறது. ரினேசன்ஸ் இந்த ஸ்பெல்லிங் மாத்தி எழுதிக்கிங்க. RENAI. மறுமலர்ச்சின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்ல மறுமலர்ச்சி. மறுமலர்ச்சின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு மதிமுக மறுமலர்ச்சி இருக்கும். மறுமலர்ச்சின்னு ஒரு பெரிய மம்முட்டி படம் ஒண்ணு இருக்குது. ஆமா சார், ஆமா, நல்லா இருக்கும் அது. ரைட், அது ஹிட் அடிச்ச படம். சோ அதுதான் மறுமலர்ச்சி. திருப்பி பிறந்து வர்றது, திருப்பி வர்றது. சோ நேட்டிவ், இன்னேட் இது நெகட்டிவ் வேர்டு இல்ல, பாசிட்டிவ் வேர்டு. பிறந்ததுல இருந்து. சோ லுக் அட் தட். இதுல இந்த மாதிரி பார்க்கணும். இது கொஞ்சம் டஃப்பானதா நேசன்ட். ஆனா இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி தமிழ் மீடியத்துல படிக்கிறப்ப அது இதாயிடும். ஆமா சார், ஃபுல்லாவே நாங்கெல்லாம் தமிழ் மீடியம் தான் சார். அதனாலயே பாதி வெக்காபுலரி வந்து ரொம்ப நார்மலான வெக்காபுலரி எல்லாம் எங்களுக்கு புதுசா இருக்கும் சார். சிந்துஜா, நீங்க வந்து அதை விட பெட்டரா பண்றீங்க. தேங்க்யூ. பவித்ரா என்ன சொல்றாங்க சொல்லுங்க. பவித்ரா என்ன சொல்றாங்க? இல்ல, சிந்துஜா வந்து மீடியம் தாண்டி she is working hard. So it's really great thing. Yeah, very good, very nice. இன்னொரு விஷயம், நீங்க தமிழ் மீடியம் பவித்ரா மேம் ஏதோ சொல்ல வராங்க. இருங்க, பவித்ரா மேம் ஏதோ சொல்ல வராங்க. இல்ல, ரொம்ப பேர் நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன் சார். தமிழ் மீடியம் படிக்கிறவங்க கிட்ட இங்கிலீஷ் படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்ல பண்ற ஒரு எஃபோர்ட் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க யாரும் பண்றது கிடையாது. நீங்க 100% கரெக்ட் மேம். ஏன்னா வந்து நமக்கு தெரியாதுங்கிறதுனாலயே எஃபோர்ட் கூட போடணுங்கிற அந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்புறம் இது புதுசு, நம்ம வீட்டுல இல்ல, இன்னொருத்தவங்க வீட்டுல இருக்கு, நம்ம வீட்டுல இல்லாதங்கிறப்ப எப்படி இருக்கும்? நம்ம வீட்டுல அதுதான் மெயினா. பட் வெரி நைஸ். கனிஷ்கா ஏதோ சொல்ல வந்தாப்ல. she kept on telling. அவங்க வந்து லைக் அவங்க வேர்ட்ஸால சொல்றாங்க. பட் அவங்க பின்னாடி ஒரு அவங்க சைல்டு இருந்தாலுமே அவங்க ஒர்க்
பண்றதுனால அவங்களுக்கு எல்லா வேர்ட்ஸ் இப்ப தெரியுதுன்னு சொல்ல வரேன் சார். இப்ப தெரியுது. இப்ப அவங்க அந்த ஏரியால இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மிங்கிள் ஆயிட்டாங்கன்னா கொஞ்சம் ஆனா என்னதான் அவங்க பிஸி லைஃப்ல இருந்தாலும் ஷீ இஸ் ஒர்க்கிங் ஹார்ட் சார். அது நான் சொல்லணும். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ். ஆனா உண்மையிலேயே சார், ஆனா நான் இங்க இருக்கிறது எனக்கு சப்போர்ட் பண்ணுதான்னு கேட்டா ட்ரூலி இல்ல சார். ஏன்னா நான் வந்து வெளி எக்ஸ்போஷரே இல்லாம இருக்கேன் சார். நான் வேலைக்கே போல, வீட்டை விட்டு வெளியில போறதே ஒரு எப்படி 100% ஒரு ஹோம் மேக்கரா நான் இருக்கேன் சார். அதனால நீங்க உங்ககிட்ட ஜாயின் பண்ணி நான் இப்ப ஒர்க் பண்றதுதான் இது எல்லாமே. வெளியில இருந்து நான் எந்த இன்புட்டும் எனக்கு உள்ள போனது இல்ல சார். அது ஒரு பாயிண்ட்ல வந்துரும். அது டிரான்சிஷன் ஆயிடும். ஒரு பாயிண்ட்ல வந்துரும். எல்லாம் வந்துரும் இல்லைங்களா? அந்த இது இப்ப தண்ணி ஆத்துல போயிட்டு இருக்கு, கடல்ல கலக்கிறப்ப வந்துரும் அது ஆட்டோமேட்டிக்கா. தேங்க்யூ சார். இட்ஸ் ஆல் கோயிங் டு பி தேர். ஏன்னா நிறைய யோசிக்க ஆரம்பிச்சு படிக்க ஆரம்பிச்சு இது பண்ண நான் அனுப்புறது எல்லாமே நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் ஆமா சார். எல்லா சைட்ல இருந்தும் பண்ணுவோம் நம்ம. ஆமா ரீடிங், சார். ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங். இப்ப எம்னா ஒரு சாதாரண வார்த்தையே கிடையாது. ஆனா நீங்க ஒண்ணும் பண்ண வந்துடும். நாம் யாராவது இப்ப நாமினேஷனா? நாமினேஷன். வெரி குட், வெரி குட், வெரி குட். நாமினேஷன், வெரி குட். இப்ப பாருங்க, வேற ஏதாவது வருதா? நாமினேஷன் நல்ல வார்த்தை, இது அருமையான வார்த்தை. நாம்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா அது ஆர் வரும்ல சார். நாமினல், நாமினேஷன், அது எல்லாமே அப்படி ரொம்ப அருமையான வார்த்தை தான் அது. நாம் சொல்லுங்க, வேற எதுவும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. You said something. நார்மல் சார். அதுக்கு ஆர் நார்மல் வரும். வராது. ஆர் வரும். அட்டானமஸ் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அட்டானமி போட்டுங்க. Private. அட்டானமி போட்டுங்க. எக்கானமி போட்டுங்க. எக்கானமி சென்டரா கூட இந்த வேர்ட் வரும்ல. ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லையா? கெமிஸ்ட்ரியில வர ஆட்டம். இப்ப அட்டானமின்னா என்ன இருக்கும்? அட்டானமி லைக் அது வந்து ஆட்டோனமி. அட்டானமஸ் காலேஜ். யூனிவர்சிட்டி இல்லாம அட்டானமஸ் காலேஜ். அப்படின்னா எப்படிப்பட்ட காலேஜ்? ஆனா சுயமா எங்கிறது சுயம். வெரி நைஸ். ஏதோ ஒரு இடத்துல கண்ட்ரோல் அவங்களே வச்சுக்கிறாங்க இல்லையா? அட்டானமஸ் காலேஜ்ல கண்ட்ரோல். யூனிவர்சிட்டிக்கு அவங்க எதுக்கும் போக வேண்டாம். அந்த கண்ட்ரோல் இருக்குல்ல, ஆர்டர் இருக்குல்ல, அதுதான் நாமினேட் பண்றது. நீங்க ஆர்டர் பண்றீங்க. நீங்க வந்து அட்டானமி, நீங்க சுயமா ஆடுறீங்க. ஆட்டோனா சுயம் ஆள்றது, ஆர்டர், ரூல், ஆர்டர். எக்கானமினா சுத்தி ஈகோ எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு ஆர்டர் செட் பண்றது. பொருளாதாரம், ஆதாரம், ரூல், ஆர்டர். லுக் அட் த வேர்ட்ஸ் ஹியர். அச்சானமி, அஸ்ட்ரானமி. இந்த அஸ்ட்ரோனா வான பத்தியே உள்ள ஒரு ஆர்டர். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆர்டர்னா என்னன்னு? அங்க ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அதை நீங்க ஆக்சஸ் பண்றீங்க. அச்சானமினா அந்த ஆர்கனைசேஷனை அவங்களே ஆர்கனைஸ் பண்ணிக்குவாங்க, அவங்களே ஆர்டர் போட்டுக்குவாங்க, அவங்களே ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் வச்சுக்குவாங்க. ரைட்? ஸோ பேசிக்கா இந்த எக்கானமினாக்க பொருளாதாரம்னா சுத்தி உள்ளதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆர்டரோ ஒரு ரூலோ ஒரு எக்கனாமிக் பிரின்சிபல். இந்த இடத்துல ஈகோங்கிறது சுத்தி உள்ளது. இட் குட் மீன் மணி, இட் குட் ஆல்சோ மீன் சர்க்கம்ஸ்டன்சஸ், என்விரான்மெண்ட், ஈகாலஜி. What is gastronomy? Gas related to stomach. இது ஸ்டொமக் சார். digestion. That's right. எல்லாத்துக்குமே ஒரு ரூல் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு ஆர்டர் இருக்கு. அது சொல்றதுதான் அந்த நாம்ங்கிறது. எஸ்ட்ரானமி, எக்கானமி, அஸ்ட்ரானமி, there are so many words நம்ம சொல்லுவோம். இட்ஸ் a ஆர்டர்னு நான் சொல்றது இது என்னன்னாக்க வரிசையா சார்? ஒரு வரிசை பிரின்சிபல்ஸ், கவர்னிங் ரூல்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் தான் இது பாருங்க, ஈஸியானது. நவ்இந்தியான்லாம் இருக்கும். இந்த கோயம்புத்தூருக்கு வந்து உங்களுக்கு தெரியும், நவ்இந்தியான்லாம் சொல்லுவாங்க. நாவல்டி. வெரி குட். நாவல்டி, வெரி குட். நவம்பர். இந்த நவம்பர்ல என்ன? நவம்பர் கூட நீங்க ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது, நாவல்ல கண்டுபிடிச்சிடலாம், நாவல்டியில கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, வேற ஏதோ சூப்பர் வேர்ட்ஸ் எல்லாம் வருமே. இன்னோவேஷன், அதோட நவுன் ஃபார்ம் இன்னோவேஷன். இதெல்லாம் வருமே. வேற ஏதாவது சொல்ல முடியுமா? இன்வால்வ்மெண்ட் இல்ல. இப்ப இது இன்னொன்னு பாருங்க, நாவிஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாவிஸ்னா கத்துக்குட்டி. நோவிஸ்
கத்துக்குட்டி புது எக்ஸ்பீரியன்ஸ். விஷயம் இப்ப விஜய் இஸ் நாவிஸ் இன் பாலிடிக்ஸ் சொல்லலாமா? ஆமா சார். இப்பதான் அப்படி Sir, படார்னு புதுசா வந்திருக்காரு. பண்றதானே சார் நாவிஸ்னா? நாவிஸ்னா கத்துக்குட்டி, பிகினர், நியூ டாட்டர். புது ஆள். இப்ப New. இன்னோவேட்னா புதுசா கொண்டு வாங்க. நாவல்னா புதினம், எல்லாமே புதுசுதான். நீங்க அந்த இடத்துல பாக்குறப்பதான் பார்க்கணும் நியூ. நியூ. ரெனோவேட் பாருங்க, ரெனோவேட் அருமையா வந்திருக்கு பாருங்க. புதுசா புதுப்பி, நாவா புதுசு, இன்னோவேட் புதுமை, புதுசா கண்டுபிடி, நாவிஸ் புது ஆளு, நாவல் புதினம் வந்துருச்சா? நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வார்த்தையை என்னைக்கு மறக்க கூடாது. ஏன்னாக்கா அது மைண்ட்ல ரூட்னா அதான் பேரு, வேறு மனசுக்குள்ள போயிடணும், அந்த ரூட் உள்ள போயிடணும். ஆம்னி ரொம்ப அருமையான வார்த்தை. ஆம்னி பஸ்னா என்னங்க? ஆம்னி. ஆம்னிவோரஸ். வா, ஆம்னி ஓரஸ் எல்லாத்தையும் சாப்பிடுறவர், பிளான்ட்ஸ் ரிலேட்டடா எல்லாத்தையும் சாப்பிடுறவர் ஆம்னி ஓரஸ். பிளான்ட்ஸ் ரிலேட்டடா. ஹெர்பி ஓரஸ் இல்ல, வெஜிடேரியன், ஹெர்பிவோரஸ் தான் வெஜிடேரியன். வெஜிடேரியனு. இவர் வந்து Omnis ought to ரெண்டு கலந்தவங்க. நான்வெஜ் அடிப்பாரு. சிந்துஜா மேம், நீங்க ஆம்னி ஓரஸா? இல்ல சார், நான் ஆக்சுவலி பிஃபோர் ஆம்னிவோரஸ், இப்ப வந்து ஹெர்பிவோரஸா மாறிட்டேன். சார் நான் ஆம்னிவோரஸ் சார், நான் வெஜ் நான்வெஜ் ரெண்டு சாப்பிடுவேன். ரெண்டு அடிப்பீங்க. நான் கனிஷ்கா வந்து ஆம்னி ஓரஸ். இப்ப ஃபுல்லி ஹெர்பிவோரஸ் தான். ரைட். இப்ப பாருங்க, ஆம்னி போர்டன்ட்னு ஒண்ணு இருக்கு. எல்லாத்தையும் அவரால் பண்ண முடியும். ஆம்னி போர்டன்ட் காடை வந்து என்ன சொல்லுவாங்க? ஆம்னி போர்டன்ட் இருப்பாங்க. போர்டன்ட்னா என்னங்க? பொட்டன்ஷியல், எது வேணாலும் அவரால் பண்ண முடியும். ஆம்னி சைன்ட்பாங்க அவர், ஆம்னிசென்ட், எல்லாம் அறிந்தவர் யாருங்க? கடவுள், ஆம்னிசென்ட். ரைட். இப்ப பாருங்க, எல்லா இடத்துலயும் அவர் இருப்பாரு. அப்ப இப்ப எல்லாமே ஆம்னிசென்ட், ஆல் இல்ல எவ்ரி, அப்படிலாம். ஆல் எவரி, அதான் ஆம்னி. ஆம்னி பஸ்ல எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். ஆம்னி பஸ், மினி பஸ் நீங்க மினி பஸ் ஆப்போசிட் ஆம்னி பஸ், ஆம்னி. லுக் அட் தட், ஆல் எவரி, ஆம்னிசென்ட், எல்லாம் அறிந்தவர் கடவுள் அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்ட். ஆம்னி போர்டன்ட், அவர் வந்து எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையுமே அவரால் பண்ண முடியும். ஆம்னி போர்டன்ட், இந்த போர்டன்ட்ங்கிற வேர்டு முக்கியம். ஆம்னிசென்ட், சயின்ஸை தான் ஆம்னிசென்ட்னு சிம்பிளா சொல்லுவாங்க. சயின்ஸ்ல அறிவியல், எல்லாத்தையும் அறிந்தவர். ஆம்னி பிரசன்ட், எங்குமே வியாபித்திருப்பவர், எல்லா இடத்துலயும் இருப்பவர். ஆம்னி காட், லுக் அட் தட், ஆல் எவரி, ஆம்னி போர்டன்ட், எல்லா இயல்புடையவர், எல்லாத்தையுமே அவரால் பண்ண முடியும், எல்லாத்தையுமே பண்ணி காட்ட முடியும். ஆம்னி வாரஸ், ரெண்டுத்தையும் சாப்பிட்றவங்க, நான்வெஜ் வெஜ் சாப்பிட்றவங்க. ஆம்னி பிரசன்ட், எல்லா இடத்துலையும் இருக்கவங்க. ரைட். ஸோ ஆம்னி சென்ட் மட்டும் இல்லை, முக்கியமான வார்த்தை, அது நோட் பண்ணிங்க. OMNISCIENT, பேக். பேக்கேஜ். அந்த பேக்ல வராது. பேக்கேஜ் வராதா? வராது. ஐயோ, பாசிஃபை வருமா? பிளக்கேட், பாசிஃபை வருமா? ஸ்பெசிபிக் வராது. பசிபிக்ல கடலுக்கு போயிடுது. ஆமா. இம்பாக்ட். பாசிஃபைன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். ஆமா சார், பாசிஃபைனா சமாதானப்படுத்துற மாதிரி, சமாதானப்படுத்துறது. வெரி குட். அதுல இருந்து வரும், அமைதிங்கிற மாதிரி தான் வருது. பாசிபிஸ்ட்னா அமைதியா இருக்கவங்க. பாசிஃபைனாக்கா சமாதானப்படுத்துறவங்க. பாசிஃபை. இது வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை, இந்த பேக்குங்கிற இது ஸ்பெசிஃபிக்கா ரூட் எடுத்திருக்காங்கிறதுனால போறாங்க. பாசிபிகேஷனும் போட்டுக்கலாம் நீங்க. பாசிபிகேஷன் ஒண்ணு, பாசிபிஸ்ட் சமாதானப்படுத்துறது. அவங்க சொன்னது செஞ்சு சொன்னது கரெக்ட். பார்த்தீங்கன்னா பார்த்தோம், இதுதான் 2 கிளாஸ்க்கு முன்னாடி பார்த்தோம். தாண்டி ஒரு விஷயம், அந்த பாத்து கிடையாது, இது இங்கிலீஷ் பாத்து கிடையாது. எமோஷன், ஃபீலிங், சேட் பேத்தாலஜி டிபார்ட்மெண்ட் சொல்லுமே, எம்பதி. ஆமா சார், ஃபீலிங் பெயின் டிஃபரன்ஸ் சொல்லலாம். எம்பத்திக்கும் சிம்பத்திக்கும் டிஃபரன்ஸ் சொல்ல முடியுமா? ரொம்ப சூப்பரான ஒரு. sympathy is like ஐயோ பாவம் அப்படின்னு சொல்றது. we don't do anything for them. Empathy is like
we do something for them. We put ourselves in their shoe. சூப்பர். அவங்கள நீங்க பத்தி இது நம்ம அத அவங்க நோக்கி நம்ம யோசிப்போம். நம்ம உலகத்துல சிம்பத்தைசர்ஸ் தான் இருக்காங்க, எப்பத்தைசர்ஸ் ரொம்ப குறைச்ச. ஒத்துக்கிறீங்களா? அதுதான் ஹியூமனிட்டி இல்லாம இருக்கு. எனக்கு அவங்கவுங்க லைஃப பாக்குறதே பயங்கர கஷ்டமா இருக்கு. இதுல போய் எப்படி இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு. பாத் ஃபீலிங், லுக் அட் தட். ராமன், வெல்கம். எஸ் சார். சாரி சார், இப்பதான் கிளாஸ் முடிச்சிருக்கோம் எனக்கு சார். தெரியும் அது ரொம்ப டைட்டா இருக்கும். இவ்வளவு தூரம் வர்றதே உங்க இன்ட்ரெஸ்ட்ல அடிச்சு பிடிச்சு வந்துடுறீங்க, இல்லைன்னா வர முடியாது. எஸ் சார். எஸ், தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஓகே. என்ன இருக்கோ ஆத்து தண்ணியில என்ன இருக்கோ முடிஞ்ச அளவு பிடிச்சுக்கணும், அவ்வளவுதான். உண்மை சார். பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஃபுல் ஆறும் நம்ம வேணும்னு நினைக்க கூடாது. ஃபீலிங், சஃபரிங், லுக் அட் அருமையா சொல்லாப்புல கனிஷ்கா. சேடுன்னு சொல்லாப்புல. அது ஒரு பாட்டு, கட்டாயமா ஒரு பாட்டு. ஃபீலிங்கிறது இன்னொரு பாட்டு. ஃபீலிங்கிறது ஒரு பெரிய பாட்டு. சஃபரிங் அஃப்கோர்ஸ் இருக்குது. இதுல ஏகப்பட்ட வேர்ட்ஸ் வரும் நமக்கு. பேத்தோஸ் சொன்ன இல்லையா, படத்துல பேத்தோஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா மிக்ஸ் சோகம். ஆமா, சோகம். சோகம், உணர்வு. அது ரொம்ப முக்கியமானது வந்து ஈத்தோஸ் அண்ட் பேத்தோஸ். ஈத்தோஸ் மாறானட்டி இருக்கும் படத்துல, வந்து நல்லது கெட்டதெல்லாம் இருக்கணும். ஈத்தோஸ் அண்ட் பேத்தோஸ் வச்சுதான் ஒரு படம் மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆகும். ஏதோ ஒரு 4 சரியா அமைஞ்சிருக்கும். ஈத்தோஸ் பேத்தோஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா ஒரு படம் சும்மா ஓடாது, ஏதோ ஒரு மிகப்பெரிய காரணத்துக்கு தான் ஓடும். பேத்தோஸ், ஆன்டிபத்தி. பத்தின்னா ஃபீலிங், ஆன்டிபத்தினா எதிர்மறை உணர்வு. ஆன்டிபத்தி. அப்பத்தினா உணர்வே இல்லை, கல் நெஞ்சக்கார, கல் மனசுக்காரன் தான் அப்பத்தி. ஆன்டிபத்தினா வில்ல. அப்பத்தின்னாக்கா அந்த கேரக்டர் எதுவுமே இது பண்ணாது, அப்படியே உட்காந்துருக்கும். எம்பத்தினாக்கா கோ அவுட் அண்ட் சப்போர்ட் அதர்ஸ், ரைட்? திடீர்னு மெட்ராஸ்ல மழை வருது அப்படின்னாக்கா எம்பத்தி காட்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆக்டர் சித்தார்த் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா சார். ஆமா சார். ஒரு எக்ஸலண்டான ஒரு படம் வந்தது போன வருஷம். சித்தான்னு ஆமா யாராவது, சார், சித்தா. எக்ஸலண்டான ஒரு மூவி. அவன் 2015ல வந்து மெட்ராஸ் ஃபிளட்ஸ்ல பெரிய அளவுல வந்து இறங்கி வேலை பார்த்தாப்புல அந்த சித்தார்த். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அது எம்பத்தி பெரிய பெரிய ஆக்டர்ஸே பண்ணல, ஒரு நார்மலா ஒரு ஆள் வந்து பண்ணாரு. He showed lot of empathy. அப்பதான் அவரோட அதர் ஃபேஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சது. டெலிபதினா புரியுதுங்களா? நேத்தே சொன்ன சார், தொலைவில் இருந்து அந்த உணர்வு வரும். இன்ஸ்டிங்ஷன் மாதிரி. நீங்க லண்டன்ல இருக்கீங்க, ரைட்? நீங்க லண்டன்ல இருக்கீங்க. இவங்க ஹரிணி பிரியா வந்து சிதம்பரத்துல இருக்காங்க. இப்ப டெலிபதி அப்படின்னா என்னன்னா, ஒரே நேரத்துல ஹரிணி பிரியாவுக்கும் அதே நினைப்பு வரும். இப்ப கூப்பிட்டு சிந்துஜாவை கூப்பிட்டு பேசலாம், உங்களுக்கு அந்த நினைப்பு வரும். இவங்க போய் எடுத்து டயல் பண்றதுக்கு முன்னாடி அங்கிருந்து கால் வருது. டெலிபதிங்கிறது ஒரு உலகளாவிய பினாமினன். இந்த டெலிபோன் எவ்வளவு உண்மையோ, டெலிபோன்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பேசுறது எவ்வளவு உண்மையோ, அதே மாதிரி ஒரு இடத்துல படுற உணர்வு இன்னொரு இடத்துல அதே உணர்வு வருங்கிறது அந்த அளவு உண்மை. யாராவது நம்பியிருப்பாங்களா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி டெலிபோன்ல எப்படி பேசுவாங்கன்னு? அதேதான் டெலிபதியும். அந்த பையன் அது மாதிரி அந்த ஒரு நபர் மேல ஒரு நினைப்பு வருதுன்னா அதே நினைப்பு அங்க வரலாம். அது டெலிபதி. அதுதான் டெலிபதிங்கிறது. நிறைய பேரோட வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்க வேண்டிய ஒரு பேத்தட்டிக். அதான் சார், ரொம்ப டிபிக்கலான சிச்சுவேஷன் சார். பேத்தட்டிக் கண்டிஷன். இன்னொரு சொல்லுங்க, என்ன சிச்சுவேஷன்? டிபிக்கல்ட்டான சிச்சுவேஷன் சார். பேத்தட்டிக். இல்ல என்ன சிச்சுவேஷன் சொன்னீங்க ராமன்? டிஃபிகல்ட்னு சொன்னாங்க சார். ஓகே, டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், ரைட். பேத்தட்டிக்னா அவ்வளோ மோசமா இருக்கு, ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கு. தமிழ்ல எல்லாம் வெவ்வேறு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதில் பேத்தட்டிக், சோ பேத்தட்டிக். இவ்வளவு மோசமா இருக்கு, இவ்வளவு இழிந்த இவ்வளவு மோசமா இருக்கு, இவ்வளவு கேவலமா இருக்கு, இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கிறது தான் பரிதாப நிலை தான். டெஃபினட்டா அவ்வளவு பரிதாபம். ஆல்ரைட், ஃபைனல் ஸ்டேஜ் பெல். இந்த வார்த்தைகளை நீங்க கொண்டு வரணும் ராமன், அதுதான் மெயின். வார்த்தையை கொண்டு வாங்க கனிஷ்கா. பாருங்க, கம்பல்ஷன், ரிப்பல். சூப்பர். அப்ப பெல்ல என்னவா இருக்கும்? கம்பல். பாருங்க, ஈஸியா கொண்டு அந்த வார்த்தையை நீங்க கொண்டு வந்துடலாம். யூ கேன் ஜஸ்ட் கெட் தட் வேர்ட். கம்பல், நீங்க கம்பல் பண்றீங்க. இம்பல், நீங்க ரிப்பல் பண்றீங்க. இப்பயே சொன்னீங்க ரிப்பல், அப்படியே ஆப்போசிட். ஆமா சார்.
ரிப்பல்னா விலகுறதா? விளக்குறது. அப்ப விலக்குறது. என்ன விலக்குறது. impulse. அப்ப என்ன வார்த்தை வரும்? ஃபோர்ஸ். அவ்வளவுதான். எனக்கு வேண்டியது அதுதான். ரிலேட்டட் வித் ஃபோர்ஸ். டிரைவ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அர்ஜ்னு சொல்லுவாங்க. அர்ஜ் யூஆர்ஜின்னு கேள்விப்பட்டீங்களா? டெய்லி நியூஸ் பேப்பர்ல ஆமா சார். அர்ஜ். ம், ஆமா ம். அர்ஜ். அர்ஜுனா வற்புறுத்துறது, கம்பல் பண்றது. அந்த அந்த ஆமா ஃபோர்ஸ் பண்றது. அர்ஜ் டு. அர்ஜ் புரியுதுங்களா? டுன்னு சொல்லுவாங்க. அர்ஜென்ட்னா அதுல இருந்து வர்றதுதான். அர்ஜ்ல இருந்து ஆமா வர்றது சார். அர்ஜென்ட். ஆமா அவசரம் சார். அவசரமா வேணும். பண்ணி கொடு பண்ணி கொடுங்க. Expel. ஒண்ணும் இல்ல. அர்ஜ் பண்ணுங்க, டிரைவ் பண்ணுங்க, ஃபோர்ஸ் பண்ணுங்க, கம்பல் பண்ணுங்க, வந்துரும். டிரைவ் Drive. அர்ஜ். Urge. Okay. அர்ஜ் தான். அர்ஜ்ங்கிறது அர்ஜென்ட் அதுல இருந்து தான் வருது. பட் நீங்க எப்படி கொண்டு வராங்க பாருங்க. லுக் கம்பல். இது பாருங்க அந்த பல் பல் பாருங்க. கம்பல் ஆமா. வற்புறுத்துறது. டிஸ்பெல் வெளியில தூக்கி போடு, டிஸ்பெல் பண்ணு. எக்ஸ்பெல் வெளியில தூக்கி போடு. ரிப்பல்னாக்கா ஒரு ஆள் வந்து அடிக்க வர்றாலும் நீங்க திருப்பி அடிக்கிறீங்க. ஒரு ஆள் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்றாலும் நீங்க திருப்பி அவனை ஃபோர்ஸ் பண்றீங்க. ரிப்பல். ப்ரொப்பல்னா புரியுதா? ப்ரோனா சப்போர்ட் பண்ணுது ஃப்ரண்ட்ல. கோ. ப்ரொப்பல் பண்றதுன்னு என்னங்க? ராக்கெட்டை ப்ரொப்பல் பண்ணுது. ப்ரொப்பல் என்னங்க? ஃப்ரண்ட் ஃபோர்ஸ்ல ஃப்ரண்ட்ல கொடுத்து ஸ்ட்ரைட்டா மிசைல ப்ரொப்பல் பண்ணது இல்லைங்களா? ப்ரோபல். ஃப்ரண்ட் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ். ஃப்ரண்ட்ல நீங்க வந்து அனுப்புறது ப்ரோபல். ரிப்பல் வந்து அப்படியே ஆப்போசிட். புரியுதுங்களா? எஸ் ரிப்பல் சார். ப்ரோபல். பல்ஸ். பல்ஸ். பல்ஸ பாக்குறேன் அப்படிங்கிறது பல்ஸ். அவனோட எண்ணம், அவனோட செயல். இம்பல்ஸ்னா புரியுதா? இம்பல்ஸ். அவர் ராமனை மிஸ் பண்றோம். இம்பல்ஸ்னா என்னங்க? தூண்டுதல். அந்த பல்ஸ்னாலும் அந்த மாதிரி ஒரு தூண்டுதல். இம்பல்ஸ். பல்சேட். இந்த பாருங்க, இந்த பல்ஸ்ல இருந்தா பல்சேட் வருது. பல்சேட்னா என்னங்க? ஆக்சிலேட்டர் அழுத்துறீங்க பாத்தீங்களா? பல்சேட். ஆக்சிலேட்டர் அழுத்துறீங்க பாத்தீங்களா? பல்சேட்டிங். ஏதோ ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஃப்ரண்ட்ல போறதுக்கோ பேக் நீங்க பண்றது பல்சேட்டிங். பல்ஸ், இம்பல்ஸ் இது எல்லாமே ஒரு வகையான தூண்டுதல். நீங்க ஆக்சிலேட்டர் அழுத்தினா ஒரு தூண்டுதல் தானே சிந்துஜா? எஸ் சார். எஸ் சார். அதுதான். எஸ் சார். அப்புறம் கம்பல்சரி பாருங்க. கம்பல்சரினா கம்முனா எல்லாரும் டுகெதர். எல்லாருக்கும் தேவை, எல்லாருக்கும் வேணும், எல்லாருமே பண்ணணும். கம்பல்சரி. எக்ஸ் இந்த பாருங்க. இஎக்ஸ்னா வெளியில. இஎக்ஸ்னால அவுட் தான், ஈனால அவுட் தான். எக்ஸ்பல்ஷன் வெளியில தூக்கி போடுங்க. எக்ஸ்பல். உங்க ஃபோர்ஸை யூஸ் பண்ணி வெளியில கொண்டு போங்க. எவ்வளவு வார்த்தை வருது பாருங்க இந்த இடத்துல. நீங்க டெஃபினேஷன்ல அர்ஜ்னு ஒண்ணு போடலாம். இன்னொன்று வந்து டெம்டேஷன், கன்வின்ஸ், கம்பல்ல வர வார்த்தை நீங்க போடலாம். எல்லா வார்த்தையிலையும் அது வந்திருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பல்ஸ் சேம் ரூட் தான். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. நம்ம படிச்சிருக்கோம். Philosophy. Philosophy. என்ன? Philosophy. தத்துவம் சார். தத்துவம் சார். வாழ்க்கையை பத்தி. தத்துவம்னாலே வாழ்க்கையை பற்றியது. Life. வாழ்க்கையை பற்றிய ரசனையால வர்றதுதான் தேவை. இப்ப பிப்ளியோஃபைல்னு பார்த்தோம் நேத்தி. ஆமா சார். பிப்ளியோகிராஃபி, ரைட்? பிப்ளியோகிராஃபி. பிலாந்திரபின்னு ஒரு பெரிய வார்த்தை இருக்கு. மனிதர்களை நேசிக்கிற ஒரு தன்மை தான் பிலாந்திரபி. அவர் பெரிய பிலாந்திரபிஸ்ட் அப்படின்னா பெரிய மனித நேயர். நிறைய சம்பாதிச்சாரு. அதே மாதிரி நிறைய எல்லாருக்கும் கொடுத்தாரு. அந்த சம்பாத்தியத்தை கொடுத்தாரு. நேயம், நேசம், அன்பு, காதல், இதுதான் ஃபில். இந்த பிப்ளியோஃபைல்னா புத்தகத்து மேல காதலோட உள்ளவங்க. புத்தக புழுன்னு தமிழ்ல ஏதாவது சொல்லுவோம். அவங்க பிப்ளியோஃபைல்னு சொல்லி அதை வந்து ஒரு என்ன பண்ணுவாங்க, ஒரு புனிதப்படுத்துவாங்க. நம்ம புத்தக புழுன்னு சொல்லி புழு மாதிரி நடப்போம். ஆனா அவங்க வந்து பிப்ளியோஃபைல்னு சொல்லி அந்த படிப்பை வந்து ஒரு தெய்வீக தன்மைக்கு கொண்டு வருவாங்க. ரைட். லவ், பிலாசபி, லவர் ஆஃப் லைஃப். இந்த வாழ்க்கையை பத்தி நேசிக்கிறவங்க. அந்த நேசிப்புனால வர்ற தத்துவம் தான் பிலாசபி. Look at that. Philanthropy. There are so many words here. Philanthropy. மனிதர்களை நேசிப்பாரு. பிலார்மானிக்னா பாத்தீங்களா? பிலார்மானிக் இளையராஜா அடிச்சாருங்களா? பிலார்மானிக் லண்டன்ல போய் அடிச்சு பெருசா மாஸ்டரோ பட்டம்லாம் வாங்கினாரு பாருங்க. ஹார்மோனினா ஒத்து போறது.
ஹார்மோனினா ஒத்திசை, ஒத்து போறது. ஃபில் ஹார்மோனிக்னா அன்பு, அறிவு. பொதுவா எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, யாரோடது ஒரு வந்து நேசத்தோட இது பண்ணா ஃபில் ஹார்மோனிக் ரிலேஷன்ஷிப். ஃபில் ஹார்மோனிக் ரிலேஷன்ஷிப்னா அதுல அன்பு இருக்கும், நேசம் இருக்கும், அது இல்லாம அக்ரிமெண்ட் இருக்கும். ஹார்மோனினா புரியுது இல்லைங்களா? ஒத்து இருக்கிறது ஹார்மோனி. ஸோ ஃபில் ஹார்மோனிக் அப்படின்னாக்கா அன்பு, அன்பு இருக்கும் அவங்கள்ட்ட. இன்னொன்று வந்து இசைவு. இசைவுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ்ல? ஆமா சார், இசைவு ஒத்து போறதுதான் அதுவும் இசைவு. வளைஞ்சு கொடுக்கறது. அதுதான் அது ஃபில் ஹார்மோனிக். வெரி குட், வெரி குட். பிப்ளியோஃபைல். பைபிள்னா புக்கை காதலிக்கிறவங்க, ரைட்? பிலடெல்பியாங்கிறது அமெரிக்காவில் உள்ள ஒரு நகரத்து பேரு. பிலடெல்பியான்னா a place where love is there அப்படின்னு ஒரு நேசம் உள்ள ஒரு இடம். ஸோ தமிழ்லயே அது மாதிரி இருக்கு, பிலடெல்பியா. அது ரொம்ப யோசிக்க வேணாம். இது மாதிரி இந்த ஃபில்ல வச்சு அந்த ஊருக்கு பேர் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ரைட் சார் இப்ப இதுல டிகிரில எல்லாம் எம்ஃபில் வருது இல்ல சார், அது இத அது டினோட் பண்ணுது. பிலாசபி தான். பிலாசபி தானே எம்ஃபில், பிலாசபி தானே. ம், ம். இங்க பிலாசபின்னாலும் இதுதான். பிலாசபின்னா ஸ்டடி ஆஃப் லைஃப் தான். ஆனா ஓகே இப்ப யாரும் எம்பில் படிக்கிறது இல்ல சார், டைரக்டா பிஹெச்டி பண்றாங்க, மாஸ்டர் ரைட் ரைட். அது நம்மளா வச்சுக்கிட்டு தானே நம்ம எம்ஃபில் எல்லாமே. இந்த எஸ் சார், படிக்காமலே பெரிய ஆளானவங்க பயங்கரமா இருக்காங்க இல்லையா? எஸ் சார். இந்த மாதிரி வந்து ஒரு டிகிரி ஒரு இது பண்றதெல்லாம் நம்மளா வச்சுட்டு தானே. ஆனா உண்மையான படிப்பு எங்க இருக்குன்னாக்கா, அந்த சின்சியாரிட்டியோட, சீரியஸ்னஸோட, ஆசையோட, வாஞ்சையோட, ரொம்ப மிகப்பெரிய விருப்பத்தோட ஒண்ணு படிச்சீங்கன்னா வந்துடும். அது உண்மை வந்து சார், உண்மைங்க. அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது எத்தனையோ பேருக்கு வந்து வந்துடும். நீங்க உண்மையிலேயே அந்த ரத்த நாளங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரத்த நாளத்துல அந்த உணர்வு இருக்கணும். படிக்கிறேன், நான் பண்றேன், நான் முடிக்கிறேன், எனக்கு இது தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னா வந்துடலாம். ஸோ அந்த ரத்த நாளத்துல உண்மை சார். அந்த உணர்வு இருக்கணும். லுக் அட் த ஃபோன். ஃபோன் ஈஸி. ஃபோனெட்டிக்ஸ் ஒலி சார், சவுண்ட் சார். அருமையா சொன்னாங்க அருணி பிரியா வந்து. ஃபோனிட்டிக்ஸ், டெலிஃபோன், ஃபோனாலஜி. ஃபோன்னாலே சவுண்டு தான். இன்னொரு சவுண்ட் பார்த்தோம், இந்துஜா மேம், வெரி ஃபர்ஸ்ட் வேர்டு பார்த்தோம் போன செஷன்ல. சவுண்டுக்கு இன்னொரு வார்த்தை சவுண்டுக்கா சார்? இதே மாதிரி Phonetica, sir. முதல் வார்த்தை மறந்துட்டீங்களா பவித்ரா மேம்? வெரி ஃபர்ஸ்ட் வேர்டு போன செஷன்ல பெல்லி தானே சார், வார் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வார்த்தை வேர்டு ஏதோ ஒண்ணு பார்த்தோம். சவுண்ட் டெல்லி வந்து தேர்ட், ஃபர்ஸ்ட் மூமெண்ட் பார்த்தோம். சவுண்ட் சார். ஏதோ ஒரு சம்மந்தம். நீங்க ஹியர், நீங்க Pronunciation, sir. லிசன்னு சொன்னீங்க, ஹியர்னு சொன்னீங்க. அந்த ஒரு வார்த்தை ஆட் சார், ஏயுடி ஆட். அவ்வளவுதான். அதுதான் கிட்டத்தட்ட அதே மாதிரி மீனிங்ல வர்றது. அது கிரீக், இது லாட்டின். டெஃபினேஷன் சவுண்ட். சூப்பர். அங்க ஆடிட்டரி ஞாபகம் இருக்குங்களா சிந்துஜா? ஆமா சார், சாரி சார், ஆமா. அது மாதிரி எழுத்துக்கு வரும், நிறைய இதுக்கு வரும். ரெண்டு இது பாருங்க. போனோகிராஃப்னா புரியுதுங்களா? ஆமா சார். அந்த சவுண்டை வச்சு எழுதுறது. தந்தி பண்ணுவாங்கல்ல, சவுண்டை வச்சுதான் எழுதுவாங்க இல்லைங்களா? அதான் போனோகிராஃப். டெலகிராம். போனடிக். சிம்பனி. வாவ், சூப்பர். பாருங்க சவுண்டா எப்படிங்க சிமெட்ரியா இருக்கான், ஒத்து போதான். இங்கேருந்து அங்க, அங்கேருந்து இங்க ஒரு சிம்பனி. ஸோ இளையராஜா சிம்பனி பண்ணாரு, லண்டன்ல போய் சிம்பனி பண்ணாரு. லுக் அட் த சிம்பனி. சிம்னங்க இசைவு, போனினா சவுண்டு, இசைவான சத்தம். இசைவான சத்தம் என்ன, அப்படியே காதுக்கு அப்படி ஒரு மெலோடியஸா இருக்கு. புரியுதுங்களா? டெலிஃபோன் டெலிஃபோன் அப்படிமா பிரிட்டிஷ்ல. டெலிஃபோன்ல தூரத்துல இருந்து சவுண்ட் வர்றத நம்ம கேட்கறது டெலிஃபோன். ஸோ ஃபோன் வந்து இந்த மாதிரி இருக்கிறது. லுக் அட் தட். பிளைஸ். எங்கேயோ தோணுதா? ஏதாவது ஸ்ட்ரைக் டஸ் இட் ரிங் அ பெல்? பிளக்கேஜ். பிளேஸ்மெண்ட் தான் இப்போ வந்து வார்த்தை தானே. இது பழைய ரூட். Placeable. யாராவது பிளாசிபோன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளாசிபோ கேள்விப்பட்டிருக்கேன் சார். எழுதிக்கீங்க. பிளாசிபோன்னா ரொம்ப அற்புதமான ஒரு கான்செப்ட். கேள்விப்பட்டிருக்கேன் சார். என்ன தெரியுங்களா? யாருக்காவது தெரியுமா பிளாசிபோன்னா என்னன்னு? என்னது சார், தெரியலையே. இப்ப ஒரு ஆளுக்கு உடம்பு முடியாம இருக்குது. டாக்டர் வர்றாரு, ஒரு சூப்பரான டாக்டர், அவர் லீடிங் டாக்டர். அவரு வந்துட்டு கடகடன்னு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு, இந்த உனக்கு ஒரே மணி நேரத்துல சரியாயிடுங்கிறார்.
அதே மாதிரி 1 மணி நேரம் கழிச்சு இவன் வந்து இப்படி ஃபீல் பண்றாப்ல, அப்பாடா நல்லா இருக்குன்னு. இது பிளாசிபோ எஃபெக்ட். இன்னொருத்தர் வந்து டாக்டர்னே இல்லை, யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் வந்து ஏதோ ட்ரை பண்றாரு, மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்குறாரு, கொடுத்துட்டு முடியுமான்னு தெரியல, எப்படி இருக்குன்னு நம்ம 1 மணி நேரம் கழிச்சு தான் பார்க்கணும். எனக்கு சார் இது இப்ப நீங்க சொல்றத வச்சு எனக்கு தெரிஞ்சிச்சு சார். ஆமா, நான் அதை படிச்சிருக்கேன், எந்த இடத்துல படிச்சேன்னு எனக்கு ஞாபகம் வந்துட்டு. ஓகே. பிளாசிபோங்கிறது அவ்வளவு பெரிய எஃபெக்ட். அதாவது நம்ம மைண்டு தான் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸுக்கு காரணம். உண்மை சார், சைக்காலஜிக்கலியாவே இந்த மைண்ட் தான். அவ்வளவு சைக்காலஜி தான். பிளாசிபோ எஃபெக்ட்னா அதான். என்ன எஃபெக்ட்னா ரொம்ப சிம்பிள், நம்பிக்கை. அதாவது நம்ம அவர் சூப்பரான ஆல்பா பண்ணிடுவாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப அவர் பண்றதுக்குரிய வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி அவரே சொல்லிட்டாரு நடந்துடும், சூப்பர் பெரிய டாக்டரு, அவர் 1 மணி நேரத்துல சரியாயிடும், சூப்பரான மருந்து கொடுத்தேன்னு சொல்ல, இத்தனைக்கும் அவர் மருந்து கொடுத்துருக்கவே மாட்டார். ஆமா சார். இந்த பிளாசிபோ எஃபெக்ட் வந்து உலகளாவிய லெவலில் டெலிபதி எந்த அளவு உண்மையோ, டெலிஃபோன் எந்த அளவு உண்மையோ, டெலிவிஷன் எந்த அளவு உண்மையோ, அதே உண்மை பிளாசிபோ. இப்போதைய ட்ரெண்ட் வந்து ட்ரம்ப் தான் சார் பிளாசிபதினா. ட்ரம்ப் என்ன சொன்னாலும் எல்லாரும் பயந்துக்கிறாங்க சார், என்ன சொன்னாலும் கேக்குறாங்க. இப்ப இல்ல, நான் பிளாசிபோ எதுக்காக சொன்னேன்னா, ப்ளீஸ்னா இந்த தயவு செய்து ப்ளீஸ்ல இன்னொரு ப்ளீஸ் இருக்கு பவித்ரா மேம். ப்ளீஸுக்கு 2 மீனிங். ஒருவா ப்ளீஸ்னா ரொம்ப இனிமையா இருக்கு. ப்ளீஸ்னா ப்ளீஸ் 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 டு நோ தட், கிளாட் டு நோ, சந்தோஷம். ப்ளீஸ் டு மீட் யூ சொல்லுவோம்ல சார், அதான் சந்தோஷம், இனிமையா இருக்குது. இனிமையா இருக்கிறது, அந்த இனிமை தான் பிளாசிபோ. அந்த ஒரு எஃபெக்ட் பிளாசிபோ எஃபெக்ட் என்னன்னா, அவர் மருந்தே கொடுத்துருக்க மாட்டாரு, அது லீடிங் இவரு வந்து டச் பண்ணிட்டு போயிருப்பாரு. இவரு பார்த்தோன்னே இவ்வளோ பெரிய டாக்டர் பண்ணிட்டாரு, நான் நல்லா ஆயிடுவாருன்னு நல்லா ஆயிடுவாரு. அப்போ வித்தவுட் மெடிசின் ஒரு கைண்ட் ஹார்ட்டோட இது பண்றதா சார்? அதாவது என்னன்னா, வித்தவுட் மெடிசன்ங்கிறத விட அந்த நோயாளிக்கு ஒரு மனசு நம்பிக்கை கொடுக்கிறது. ஆமா, மனசுல ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இவ்வளவு பெரிய டாக்டர் அப்பல்லோல 40 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்து உள்ள அட்மிட் பண்ணிட்டாங்க, நிச்சயம் வந்துருவாங்க, நல்லா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நல்லா வந்திருக்காங்க, நிறைய பேர் நல்லாவும் வரல, உங்களுக்கு தெரியும். ஆமா சார். ஈவன் நம்ம கோயம்புத்தூர் கேஎம்சிஹெச் அப்படிதான். ஆனா விஐபி பாத்தீங்கன்னா டெய்லி சென்னையில யாரோ ஒரு விஐபி அப்பல்லோல அட்மிட் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஒரே நினைப்புன்னா, அப்பல்லோல பெரிய லீடிங் டாக்டர்ஸ் இருப்பாங்க, அது மாதிரி நிறைய பேர் வெளியிலயும் வந்துருவாங்க, ரொம்ப சீக்கிரம் வெளில வந்துருவாங்க. ஏன்னா இவங்க சார்ஜ் பண்ற அமௌண்ட் அப்படிப்பட்ட அமௌண்டா இருக்கும் சார். ஆமா சார், அது இல்லாம பாத்தீங்கன்னா அந்த மெடிக்கல் செக்அப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா சார், இப்போ ஆஸ்திரேலியா போறது, யூஎஸ் போறது, கனடா போறது எல்லாமே அப்பல்லோ தான் நாங்க செக்அப் போகணும் சார். விசா ப்ராசஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் செக்அப் அங்கதான் பண்ணணுங்க, அப்பல்லோ தான் மட்டும்தான், அப்பல்லோட பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அந்த ஒரு இமேஜ். ஆமா சார், அவங்களுக்கு அவ்வளவு பணம் சார், அதுக்கு வந்து 15,000 20,000 பே பண்ணணுங்க. டெஃபினட்டா பயங்கரமா இருக்கும், அதெல்லாம் குறைச்சு ஃபுல் செக்அப்புக்கு. ஆமா சார். காம்ப்ளசன்ட் நோட் பண்ணிக்கிங்க, காம்ப்ளசன்ட் ரொம்ப அருமையானது. இஸ் வெரி காம்ப்ளசன்ட், ஓவர் கான்ஃபிடென்ட். இஸ் வெரி காம்ப்ளசன்ட். நான் ஜெயிச்சிருவோம்னு நம்பிட்டு போயிடுவாங்க, நிறைய அடிபட்டு வருவாங்க தெரியுங்களா, பார்த்துருக்கீங்களா? இந்தியன் கிரிக்கெட் டீம் நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு இங்க நியூசிலாந்தோட 3 மேட்ச்ல தோத்து போயிட்டாங்க சார் டெஸ்ட்ல. ஆமா சார், ரொம்ப கேவலம், எனக்கு ரொம்ப செம்ம டென்ஷன் ஆயிட்டேன் சார், நல்லா சத்தியமா. ஏன்னா கிரிக்கெட் they were complacent. இது ஹிந்து பேப்பர்ல பாத்தீங்கன்னா அந்த 3 மேட்சுக்குமே மேட்ச் முடிஞ்சோட காம்ப்ளசன்ட்னே போட்டாங்க. உண்மை சார், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டெஸ்ட் பிளேயரே யாரும் இல்ல சார், பேட்ஸ்மேனே இல்ல சார். உண்மையில வேற எவ்வளவு பிளேயர் இருக்காங்க, அவங்க எல்லாம் உள்ளே போடல சார், அதான் பெரிய பிரச்சனைங்க. எல்லாரும் 2020 பிளேயர் வச்சு டெஸ்ட் பிளேயர் விளையாண்டா எப்படி சார் விளையாட முடியும் இந்தியா டீம்? டெஃபினட்டா அதுதான் பெரிய மிஸ்டேக். நம்ம கிரிக்கெட் பத்தி பேசுவாங்க, நிறைய பேருக்கு கிரிக்கெட் பத்தி ரொம்ப பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பிளாசிபோ, பிளக்கேட், காம்ப்ளசன்ட். பிளாசிட்னா இனிமையானது, பிளாசிபோனா ஒரு இனிமையான மருந்து, ஒரு இனிமை. பிளக்கேட்னா இனிமையா பேசி அவனை வழிக்கு கொண்டு வாங்கிறது ஒண்ணு, இனிமையா பேசி அவனோட கஷ்டத்தை போக்குங்கிறது இன்னொன்னு. காம்ப்ளசன்ட் அப்படின்னா இந்த இடத்துல காம்ங்கிறது ஆப்போசிட் மீனிங்ல வருது, ரொம்ப அதிகம். காம்னா டுகெதர் மோர், காம்ப்ளசன்ட்னா ரொம்ப இனிமை, ரொம்ப அவங்க வந்து நம்ம கான்ஃபிடென்ஸோட இருக்காங்க, நம்மள அடிச்சுக்க ஆள் இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த வார்த்தை காம்ப்ளசன்ட். காம்ங்கிறதுக்கு 2 மீனிங் இருக்கு, ஒண்ணு வந்து டுகெதர், இன்னொன்னு வந்து ரொம்ப அதிகப்படியான காம், கான்.
இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கிங்க. காம்ப்ளெக்ஸ் பின்னாடி யூஸ் ஆகும். B2 லெவல் வேர்டு, B2 லெவல் வேர்டு. பாருங்க பவுண்டு, பொசிஷன், பொசிஷன், காம்பவுண்ட், போண்ட், போஸ்ட்போன். எதையோ சொல்ல வர்றாங்களா? வெயிட் தான் சார், பவுண்ட். POS இருக்கு பாருங்க. பொசிஷன், போஸ்டர். பவித்ரா மேம் சொல்ல முடியும். பொசிஷன் ஒரு போஸ்டர் போஸ்டர் Poster. காம்பவுண்ட் போஸ்டர், காம்பவுண்ட் ஐ லைக் இட். போஸ்டர்லாம் அருமையா சொன்னாங்க. என்ன வேர்டா இருக்கும்? போஸ்டர், போஸ்ட் ஆஃபீஸ். ஒரு இடத்துல பிளேஸ் பண்றதா? சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை. பிளேஸ் பண்ணு. பிரமாதமா சொன்னீங்க பாருங்க. எவ்வளவு தூரம் பாருங்க. இதுல உள்ள ஒர்க் பண்ணா மட்டும்தான் இது நடக்கும். பாருங்க, போஸ்ட் போன், பின்னாடி தள்ளி வை, பின்னாடி தள்ளி வை. காம்போனன்ட், எல்லா மேட்சுமே மழை வந்துச்சுன்னா போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க சார். இருக்கிறது. ஆப்போனன்ட், ஆப்போசிட்ல இருக்கிறது. ப்ரொபோனன்ட், ப்ரொபோனன்ட்னா முன்மொழியறது, வழிமொழியறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? முன்மொழியறது. ப்ரோனா சப்போர்ட், ஃப்ரண்ட். போனன்ட் அதை வந்து ஃப்ரண்ட்ல வைக்கிறது, சப்போர்ட் பண்றது. எக்ஸ்போஸ் பாருங்க, வெளியில விடுறது, வெளியில விடுறது. பாத்தீங்களா? வெளியில வைக்கிறது. வந்துருச்சா? வந்துருச்சா? இம்போஸ், உள்ள திணிக்கிறது. ஹிந்தி இம்போசிஷன், உள்ள திணிக்கிறது. போஸ்டர், போஸ்டர் தெரியலையா? நம்ம நார்மல் போஸ்டர் தான் போஸ்டர். நம்ம யோகால போஸ்டர் எல்லாம் பண்றது தான் பாடி போஸ்டர். இம்பவுண்ட், பாடி போஸ்டர். ஆமா, இம்பவுண்ட். இம்பவுண்ட் என்ன? இம்பவுண்ட்னா உள்ள சார். உள்ள வைக்கிறது. பவுண்டுன்னு சொல்லுவாங்க. கிராமத்துல எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சிந்துஜா? என்னது சார்? பவுண்டுல போய் ஆட்டை கட்டி போடுவாங்க. அப்பெல்லாம் பவுண்ட் இருக்கும். பவுண்ட் கிராமத்துல பவுண்ட் தெரியாது. எங்கேயாவது சொல்லுங்க சார். நாங்கள வேற வயல்ல போய் சாப்பிட்டுடுச்சுனாக்கா பவுண்ட்ல போய் அடைச்சிடுவாங்க. தெரியாது சார் எனக்கு. எக்ஸ்பவுண்ட் வெளியில வைக்கிறது, இம்பவுண்ட் எல்லாம் உள்ள வைக்கிறது. உள்ள வைக்கிறது. வெரி குட், சூப்பர். ப்ரீஹெண்ட், இது பாருங்க. ப்ரீஹெண்ட்னா காம்ப்ரிஹெண்ட், கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமா சார், புரியுறது புரியுறது. அண்டர்ஸ்டாண்டா சார்? ஒண்ணும் இல்ல, அப்படியே கிராஸ் பண்ணிக்கிறது தான் ப்ரீஹெண்ட். கிராஸ்ப், அண்டர்ஸ்டாண்ட். அப்ரிஹெண்ட்னா அரெஸ்ட் பண்றது, பிடிச்சிருது, பிடிச்சிருது. காம்ப்ரிஹெண்ட், அப்ரிஹெண்ட்னு. இது பொதுவா அந்த கேட்ச் பண்றது, பிடிக்கிறது, கேட்ச் உள் வாங்கிக்கிறது. அதான் சீஸ். சீஸ் பிடிக்கிறது, கேட்ச் போட்டுக்கலாம், தப்பில்ல. ரெண்டு ஒண்ணுதான். சீஸ்னா உடும்பு பிடி, கேட்ச்னா சும்மா பிடிக்கிறது. உடும்புப்பிடி, உடும்புடி தான் சீஸ். சர்ன்னு பண்ணிடுது. ரைட். பவித்ரா மேம், அப்ரிஹெண்ட்னா பிடிச்சிடுறது, அரெஸ்ட் பண்றது, பிடிக்கிறது, கேட்ச் பண்றது. காம்ப்ரிஹெண்ட்னா அந்த இதை வந்து கிராஸ் பண்ணிக்கிறது, அந்த கான்செப்டை பழிச்சுன்னு புரிஞ்சுக்கிறது. அத காம்ப்ரிஹென்சிவ் கொஸ்டின் சொல்லுவாங்க சார். மெமரியில இருக்கிற மாதிரி. ரைட். காம்ப்ரிஹென்சிவ்னா எக்ஸாஸ்டிவ். எக்ஸாஸ்டிவ் அப்படின்னாக்கா ரொம்ப விசாலமானது. காம்ப்ரிஹென்சிவ், காம்ப்ரிஹென்சிவ்னா முழுசா புரிஞ்சுக்கிட்ட விசாலமான ஒரு விஷயம். முழுசா புரிஞ்சுக்கிட்ட விசாலமான ஒரு விஷயம். ஒரு பெரிய பிராட் திங்க அருமையா புரிஞ்சுக்கிறது. ஒரு காம்ப்ரிஹென்சிவ் லிஸ்ட் எனக்கு வேணும்பா அப்படின்னா, முழுசா உள்வாங்கிக்கிட்ட கம்ப்ளீட் ஒரு ஃபுல் பட்டியல் எனக்கு வேணும். டோட்டல். நீ கேட்ச் சீஸ்னு போட்டுங்க, அப்படி அப்படி வச்சு கொண்டு வரும். ஈஸி. சிந்திச்சா மேம், ஈஸி. ரெக்டி, 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 ரெக்கு, ரெக்கு. ரெக்டிஃபை, ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் யார் சொன்னா? ரெக்யூப்மெண்ட், ரெக்ரஷன். ரெக்டிஃபைன்னு யார் சொன்னா? ஐ டோல்ட் சோ. பவித்ரா மேம், ரெக்டிஃபைன்னு எப்படி எப்படி அதுக்கு சிமிலரா என்னென்ன கொண்டு வரலாம்? ரெக்டிஃபை அருமையா சொல்லி. ரெடிகுலஸ், ரெடிகுலஸ் திருப்பி ரெடிகுலஸ் வேற மாதிரி வரும்ல ஹரணி? சார் ரெக்ரெட் பண்றது வருமா சார்? ரெக்ரெட், வருத்தப்படுறது. ரெக்ரெட் ரெக்ரெட் வராது இல்ல. இது ரெக்கு. ரெகுலரைஸ் கொண்டு வரலாமா? ரெக்டிஃபை, ரெகுலர், ரெக்டிஃபை ஒரு ஃபால்ட் நடந்திருக்கு, அந்த மிஸ்டேக்க வந்து நம்ம அவ்வளவுதான் மாடிஃபை பண்றது. ஃபால்ட்டை கரெக்ட் பண்றீங்க. ஸ்ட்ரைட்டன். இது பாருங்க, பார்த்துடலாமா? ரெகுலர், ரெக்டிஃபை, கரெக்ட், ரெக்டாங்கிள். ரெகுலரா இருக்கு பாருங்க, வளைஞ்சு இல்ல. ரெக்டாங்கிள், டைரக்ட் வந்துருச்சா? டைரக்ட் ஸ்ட்ரைட் பண்றோம். கரெக்ட், ரெக்டிஃபை கரெக்ட் பண்றோம். ரெகுலரைஸ்,
இந்த ரெஜிமெண்ட்னு அப்படிதான் ஒரு ஒழுக்கமான ஒரு பெரிய ராணுவ ராணுவ சார் ராணுவத்துல ரெஜிமெண்ட் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க சார். ராணுவ டிசிப்ளின் சொல்றதுதான் அது ரெஜிமெண்ட் வந்து சார் ராணுவத்துல யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு இது ஒரு ரெஜிமெண்ட்க்கு எக்ஸாக்ட் தமிழ் மீனிங் என்ன சார்? ரெஜிமெண்ட்டுக்கா ம் ரெஜிமெண்ட்டுக்கு தெரியல எனக்கு எக்ஸாக்ட் தமிழ் அந்த மிலிட்ரியில உள்ளவங்க சொல்லுவாங்க. நம்ம வேணா பார்த்துக்கலாம், அடுத்த செகண்ட் தெரிஞ்சிடும், நம்ம பார்த்துக்கலாம். ரெஜிமெண்ட் இது வந்து ஒரு ராணுவ வார்த்தை தான், உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஹையர் போஸ்டிங் மாதிரி நினைக்கிறேன் மேபி. பனிஷ்மெண்ட் மாதிரி தானே சார் இல்ல ரெஜிமெண்ட்? ரெஜிமெண்ட்னா ஒரு ராணுவத்தோட ஒரு பிரிவு, அது பிரிவு, அது ஒரு பெரிய பிரிவு. ஒரு ரெஜிமெண்ட் பெரிய அப்படிங்கிறது ஃபோர்ஸ், ஒரு மிலிட்டரி படைப்பிரிவு வந்து ஒரு பெரிய ஒரு போர் படையோட பிரிவு. மிலிட்டரி ஹையர் ரெஜிமெண்ட் பொசிஷன் மாதிரி அவங்க ஹையர் கிரேட் மாதிரி. ராகவன் ப்ரோ எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள் இங்க இருக்கீங்க bro நீங்க. தமிழ்ல என்ன சார், தமிழ்ல என்ன சொல்ல, இங்கிலீஷ்ல ஏங்க ஃபோர்ஸ், கணேஷ்கா. இங்கிலீஷ்ல ஒரு பெரிய ஃபோர்ஸ், தமிழ்ல என்ன சொல்றது, படைன்னு சொல்லாமா ஹரிணிபிரியா? ரெஜிமெண்ட் ஆமா சார். படைன்னு படை. சொல்லுவாங்க. படைப்பிரிவு. ஓகே ஓகே ஓகே. எஸ். இப்ப பாருங்க, கேர் இது செக்யூரிட்டி செக்யூரிட்டி வேற ஏதோ ஒரு சாக்ரிஃபைஸ் சானிடைசேஷன் சானிடைசேஷன் இதோட இன்னொன்னு இருக்கு, சாக்ரிஃபைஸ் சாக்ரிஃபைஸ். சாங்ஷன் சார் சாங்ஷன். இப்பதான் ரீசெண்டா ஒரு வேர்டு கத்துக்கிறோம், சாங்சுவரி சார். சீக்ரெட் சார், சீக்ரெட். சாக்ரெட் பாருங்க, சார் SECRED. சாக்ரெட் சாக்ரெட். பாருங்க. கான்செக்ரேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா பவித்ரா? கான்செக்ரேஷன், ஒரு கான்செக்ரேட் பண்றதுன்னு என்னங்க? எஸ் சார், ஒரு கோயில பிரதிஷ்டை பண்றது. பிரதிஷ்டை. புனிதம். அது இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க? பிரதிஷ்டை மாதிரி கான்செக்ரேஷன் என்ன பண்ணுவாங்க? பாலாபிஷேகம் மாதிரி. பிரகடனம் தானே சார்? இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு கோயிலுக்கு என்ன பண்ணுவாங்க, பழைய கோயிலை புதுப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம். அதுதான் இந்த கான்செக்ரேஷன். டீசெக்ரேஷன்னா அதை வந்து அவமானப்படுத்துறது, கான்செக்ரேஷன்னா புனிதப்படுத்துறது, ரைட்? சாக்ரெட் தான் மெயினா வார்த்தை வந்து இது. சாக்ரெட், சாக்ரோசாங்க்ட். சாக்ரோசாங்க்ட்னா புனிதம் இல்லாம இருக்கிறது. சாங்ஷன் அப்படின்னா அது கரெக்ட்னு சொல்லி அனுமதி கொடுக்கிறது. கான்செக்ரேட்னா கும்பாபிஷேகம் பண்றது. டீசெக்ரேட்னா சில சமூக விரோதிகள் இருப்பாங்க, அவங்க வந்து மதத்தை எதிர்த்தோ இருப்பாங்க. நீங்க டீசெக்ரேட் பண்றாங்கன்னா ஒரு கோயில போய் இடிக்கிறது, இல்ல ஒரு ஏதோ ஒரு வழிபாட்டு தலத்தை போய் சேதப்படுத்தினா அது டீசெக்ரேட். இது எல்லாமே பங்களாதேஷ்ல பாரு சார், எல்லாருமே அந்த கோயிலை இடிச்சுக்கிட்டே இருக்காங்க பங்களாதேஷ்ல சார். இது எல்லாமே நான் வந்து சிஎம் இருந்தேன்னா நான் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா சர்ச்சையுமே ஒரு 2 மாசம் ஸ்டாப் பண்ணிருவேங்க. எவனும் சர்ச்சுக்கே போக கூடாதுன்னு. அவங்க பாருங்க, இன்டைரக்டா அவங்க புஷ் பண்ணி அவங்க தேவையில்லாம முஸ்லிம்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்து டெம்பிள்ஸ் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பேர் இறந்துட்டாங்க பங்களாதேஷ்ல. சார் அவங்க இப்படி சொன்னாலே பாலிடிக்ஸ்க்குள்ள போயிடுறாங்க. எங்களுக்கு அவங்களுக்கு சாப்பிடவே இது முடிச்சுட்டா பரவாயில்ல. அருமையா சொன்னீங்க. யார் சொன்னது ரைட்டிங்? பவித்ரா மேம். இதுக்கு முன்னாடி போன கிளாஸ்ல ரைட்டிங்க்கு ஒண்ணு சொன்னோம். அது கிரீக், இது லாட்டின் ரூட். கிராஃப். சூப்பர். இதே மாதிரி தான் பாருங்க. சப்ஸ்கிரைபர். ஆமா சார். இன்ஸ்கிரைபர், பிரெஸ்கிரைபர், எழுதுறது. அப்ப நான் இதுவும் எழுதுறது. இதுவும் எழுதுறதுதான். ஸ்கிரிப்ட் பாருங்க, படத்துக்கு ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கு, ரைட்டிங் எப்படி இருக்கு. ஸ்கிரைப் எழுத்தாளர், எவ்வளவு வார்த்தை வந்து பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் கரெக்டா விளக்கமா எழுதுறது. டிஸ்கிரிப்ஷன், அந்த டி கோட் அழகா வந்து விவரிக்கிறது. டிஸ்கிரிப்ஷன், டிஸ்கிரைப் தான் டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன், ரைட் ரைட், சூப்பர். ஸ்கிரைப் எழுதுறது, ஸ்கிரிபிள் எழுத்து, கிறுக்கலான எழுத்து. இன்ஸ்கிரைப் உள்ள எழுது. டிஸ்கிரைப் வெளியில விளக்கி சொல்லு. மேனுஸ்கிரிப்ட் மனிதர்களால் எழுதப்பட்ட பழைய ஓலைச்சுவடிகள். பிரெஸ்கிரைப் டாக்டர் வந்து எழுதி கொடுக்குற ஒரு பிரெஸ்கிரிப்ஷன், ரைட்? ப்ரீஸ்கிரைப் ஸோ சப்போர்ட்டிவா அவர் எழுதி கொடுக்குற ஒரு விஷயம். லுக் அட் தட். த லாஸ்ட் ஒன் இஸ் கமிங் அப். சென்டென்ஸ் மாதிரி இல்லாம வேற சென்சிட்டிவ். Sentiment, I like it. Sentiment, sensitive. Sense, sir, sense. Sensible. Emotion. Sir, உணர்வா சார்? உணர்வா? ஃபீலிங்கா சார்? சூப்பர். சென்ஸ். உணர்வு தான் ஒரு ஆக்சுவலி. வார்த்தையை மட்டும் சொல்லிட்டே வாங்க, அந்த மாதிரி வார்த்தை. சென்சிபிள் பெர்ஃபார்மன்ஸ். சென்சிபிள். என்ன சார்? சென்டிமெண்டல்.
சென்டிமெண்டல், ஐ லைக் இட். சென்டிமெண்டல். கன்சென்ட் பாருங்க, இந்த சென்ட் எல்லாமே உணர்வு பூர்வமா இருக்கும். டீசன்ட், கன்சென்ட், டிசென்ட், டிசென்ட் டிசன்ட், கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு ரீசன்ட், ரீசன்ட், ரீசெண்ட் வராதே, ரீசெண்ட் சிஎன்டி இல்ல. சென்சிட்டிவிட்டி. இப்ப பாருங்க, கன்சென்ட் ஒத்துக்கிறது, கன்சென்சஸ், சென்சிபிள் உண்டா சார்? சென்சிபிள், சென்டிமெண்டல். வா, சென்டிமெண்டல். சென்டிமெண்ட். இதுக்கு முன்னாடி பார்த்து ஃபீலிங் சொல்லும். இது வந்து Sensible. emotion. Look at that. consent ஒத்துக்கிறது. recent அவர் ரிசன் பண்ணாருன்னா என்னங்க? அவர் ரிசன் பண்ணாருன்னா என்ன அர்த்தம்? ரீசென்ட் இல்ல, வெறுப்படாது. டிசென்ட்னா கிளர்ச்சி பண்றது. சென்டிமெண்டல்னா உணர்ச்சி வசப்படுறது. சென்ஸ்ல அறிவுபூர்வமா சொல்லப்படுறது. சென்சரி ஆர்கன்ஸ். சென்சரினா உணர்வு வர்றது. உணர்வு. டிசென்ட்டோட நவுன் தான், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் தான் டிசென்ஷன். கிளர்ச்சி ராணுவ கிளர்ச்சியா கூட இருக்கலாம், இல்ல மக்களே வந்து ஒரு கிளர்ச்சி பண்ணாலும் பண்ணலாம். சூப்பர். நான் இதை முடிக்கணுங்கிற ஒரு அஜெண்டா இருந்தது, முடிச்சோம். வெரி குட். நான் முன்னாடியே இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன், உங்களுக்கு இந்த பிபிடி வேணும்னாலும் நான் கொடுக்குறேன். ஸோ வெரி குட் சார். ஓகே, என்ன பவித்ரா மேம்? இல்ல அது பிபிடியா இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும். பிபிடியாவே கொடுக்குறேன் நான், நீங்க இது பண்ணிங்க. ஆனா இது கொடுத்துட்டேன்னா நிறைய பேர் வாங்கி பரணையில போட்டுருவாங்க. அதெல்லாம் இல்ல சார், நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் சார். நான் இப்போ இதை வச்சுதான் நான் நிறைய என்னன்னு எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்னோட வீடியோ என்னோட வீடியோ நீங்க பாக்குறப்ப நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோங்கிற நினைப்பு வரும் உங்களுக்கு. அந்த வீடியோ அப்பப்போ பார்க்கணும் சார். ரைட், அது அப்ப வந்து நிறைய பேசிருப்போம். ரைட், வீடியோ அனுப்புங்க சார். ஆமா, நீங்க எடுத்த கிளாஸ், எங்களோட கிளாஸ் மட்டும் அந்த யூடியூப்ல ஒரு குரூப்பா போட்டு எங்களுக்கு அப்படியே அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நாங்க பாக்குறோம். நான் உங்களுக்கு அந்த இந்த லிஸ்ட்ல மட்டும் அனுப்புறேன், உங்களுக்கு பிளே லிஸ்ட் அனுப்புறேன். அப்படியே இருக்கு எல்லாம். ஓகே சார், அந்த லிங்க் மட்டும் அனுப்பிச்சீங்கன்னா நாங்க அப்பப்போ பாத்துக்குவோம் சார். நான் பாத்துக்குவேங்க. நான் பிளே லிஸ்ட் அனுப்பி விடுறேன், குரூப்ல ஷேர் பண்றேன். சார் இருக்கு, அது முக்கியம். நல்லா இது பண்ணுங்க. சாட்டர்டே நம்ம பார்க்கலாம். இந்த பெட் கொஸ்டின் பேப்பர்ஸ் முடிக்காதவங்க கொஞ்சம் முடிச்சு விட்டுருங்க. இதுக்கப்புறம் இன்னொன்னு ஏதோ ஒரு டாபிக் ஏன்னா இருக்குன்னு சொன்னீங்க. ஏன்னா பெட்டை பொறுத்து சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? இல்ல இன்னும் இத முடிச்சுட்டு இன்னொன்னு பாக்கணும்னு சொன்னீங்க சார். இன்னைக்கு வந்து 4 o'clock ஆயிடுச்சு. நம்ம இதுலயே நிறைய பேசிட்டோமே. இன்னும் அது முக்கியமானது ஒண்ணு, கட்டாயமா சாட்டர்டே சூப்பரா பாத்துடலாம், ஃபுல் ஃபிளெஜ்டா பாத்துடலாம். டோன்ட் வரி. லாஸ்ட் ஒரு 15 minutes பாக்கலாம்னு பார்த்தா முடியல. எனக்கு இப்ப நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ் 5:30க்கு இருக்குது. ஓகே சார், எனக்கு இந்த பிபிடி மட்டும் எனக்கு ஷேர் பண்ணிருங்க. எல்லாருக்குமே ஷேர் பண்றோம், எல்லாருக்கும் கிடைக்கும். பவித்ரா மேம், டோன்ட் வரி. சாட்டர்டே சூப்பரா அந்த டாபிக் எடுத்துருவோம். அது சஸ்பென்ஸ், அந்த டாபிக் என்னன்னு நம்ம ஆரம்பிக்க சாட்டர்டே அப்படிதான் ஆரம்பிப்போம். இல்ல சூப்பர். இது வரைக்கும் பார்த்தது இல்லையா சார்? நான் பார்த்தது இல்ல. பேசிருப்போம். அது ஒரு கிளாஸா எடுத்தது. சஸ்பென்ஸாவே வச்சிருவாங்க. ஒரு மொழியை பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு முடியும். பொதுவா ரசனையினால உருவாகுதான் ரத்த நாளங்கள்ல நான் சொன்னது என்னன்னா, அது ரொம்ப தேவையா, எனக்கு அது இல்லைன்னா முடியவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வர்றப்பதான் நீங்க பண்ணுவீங்க எப்பயுமே. ரைட், 10 நிமிஷம் இருக்கு, பஸ்ஸை பிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? அடிச்சு பிடிச்சு ஓடி போய் ஏறிடுவோம் இல்லைங்களா? அதே அந்த 10 நிமிஷம் வீட்டுல டிவிக்கு முன்னாடி உட்காரப்ப எப்படி இருக்கும்? அந்த 10 நிமிஷத்தோட வேலை தெரியாது. பண்ணியே அவ்வளவு 10 நிமிஷத்துக்குள்ள அந்த பஸ் போகுது, கார் போகுதுன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரிதான் ஒரு மொழியை பொறுத்தவரைக்கும் இது பண்றப்ப அது தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். என்னவோ சொல்றாரு, டிசென்ட்டுங்கிற கன்சர்ன், காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்றாரு, ஹிந்து பேப்பர்ல வருதுங்கிறாரு. நம்ம அதை பத்திய பிரச்சனை நமக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அதை பத்திய ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். அதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அதை பண்ணா அப்படி இருந்தா மட்டும்தான் உள்ள போகும் லாங்குவேஜ். ஆனா மொழி மட்டும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, மொழிக்கு வந்து மொழி மட்டும் உங்களுக்கு ரசனை இருந்ததுனாக்கா உங்களுக்கு சாவே கிடையாதுன்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து நல்ல சாவு இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு சாவே கிடையாது, இல்லைன்னா நல்ல சாவு இருக்கு. இதுதான் சொன்னது நடந்தா ஆச்சரியம். உண்மை சார். யாராவது ஒருத்தர் திட்டிட்டு இருப்பேன் சார், அவங்க திடீர்னு வந்து பார்த்தா அப்ப வந்திருப்பாங்க. டேய் இப்பதானே உங்களை திட்டிட்டு இருந்த, நீ தான் வந்திருக்கிற அப்படின்னு ஊர்ல. அவரு டெலிபதிய சொல்றாரா? ஓகே, சூப்பர். நம்ம அதை பத்தி பேசுவோம். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன இதுதான் டாபிக்கா இருக்க போகுது சாட்டர்டே.
அந்த டாபிக் சார் அப்புறம் நான் ஒரு பண்ணுங்க. டைம் சும்மா ரீகால் பண்றேன் சார். சார் நான் இந்த பேசிக் கிராமர்லாம் கத்துக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் சார். அந்த சாரி ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் ஆஃப் ஸ்பீச் சார். irregular verb. ஃபர்ஸ்ட் irregular verb, அதுக்கப்புறம் tenses, ரைட்? டென்சஸ். அதுக்கப்புறம் Yes, sir. டைரக்ட் இன்டைரக்ட், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கண்டிஷனல்ஸ். கண்டிஷனல்ஸ். இதுதான் உங்களுக்கு ஓகே சார். இதான் நான் எப்படி எழுதி grammar வச்சுக்கலாம் சார் code. இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் சார்? இது நான் வந்து பார்ட் grammar ஆஃப் code. ஸ்பீச், அதுக்கப்புறம் டைரக்ட் இன்டைரக்ட், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் சார். இந்த Right. ஜெரண்ட் இன்ஃபினிட்டி இதெல்லாம் அப்புறம் ஏன்னா மெயின் வந்து பார்ட் ஆஃப் ஸ்பீச், அப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அண்ட் டைரக்ட் இன்டைரக்ட். இதுதான் First ரொம்ப இந்த இம்பார்ட்டன்ட் grammar சார். தான். நீங்க சொல்றது grammar. கிராமர் தான். அப்புறமா நிறைய vocabulary வரும். இந்த vocabulary கிராமரும் நிறைய இடத்துல merge ஆகும். irregular verb, தென் அதுக்கப்புறம் வொக்காபுலரி, இடியம்ஸ், பிரேசஸ் right. லாஸ்டா. உங்களுக்கு அந்த லிஸ்ட் வேணும்னா நான் அனுப்பி விடுறேன். டோன்ட் வரி, அதை பத்தி இது பண்ண வேணாம். ஓகே சார். நான் அந்த கிளாஸ் அளவுக்கு இருக்கு இல்லையா, இந்த B2 Yes, sir. கிளாஸ் அதோட பிளேலிஸ்ட் நான் அனுப்புறேன். சரி சார். நீங்க அந்த கிளாஸ் நம்பர் 1ல இருந்தே பாருங்க நீங்க. ஓகே சார். ஏன்னா நான் இதுன வரைக்கும் நான் வந்து சும்மா ஜஸ்ட் அந்த டென்ஸ் தெரிஞ்சா போது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. எல்லாம் நாலேஜ் தானுங்க லாங்குவேஜ். நாலேஜ் தான். எஸ் சார். நாலேஜ் தான் லாங்குவேஜ். லாங்குவேஜ் தான் எவ்வளவு தூரம் உங்களுக்கு விஷயம் தெரியுதோ அந்த எந்த அளவு ஒரு ஃபீல்டு டீப்பா நீங்க உள்ள போறீங்களோ எஸ் சார். அந்த ஃபீல்டுல நீங்க அடிச்சு உடைச்சு எல்லாம் வந்து நீங்க கிரிக்கெட்டே ஃபாலோ பண்றீங்கன்னா கிரிக்கெட்ல வச்சா நீங்க இங்கிலீஷ்ல பெரிய குருவாயிடலாம். டென்னிஸை மட்டும் ஃபாலோ பண்றீங்கன்னா டென்னிஸை வச்சே குருவாயிடலாம். எஸ் சார். வேர்ல்ட் சினிமா தான் ஃபாலோ பண்றீங்கன்னா சினிமாவை வச்சா நீங்க இங்கிலீஷ்ல பெரிய ஆளாயிடலாம். எஸ் சார். நான் ஒன்னும் ஃபாலோ பண்றது இல்லைங்க. நான் அளவுக்கு ஆனா ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். இளமை எஸ் சார். நான் ரெண்டு எல்லாமே அறகுறையா அதுல பாதி இதுல பாதி இப்படியே டைரக்ஷன் மாறி மாறி போயிடுறேன் சார். அதுதான் பெரிய தப்பு. இல்ல அது எல்லாருக்கும் நீங்க சொல்றது எல்லாருக்கும் பொருந்தும், உங்களுக்கு மட்டும் இல்ல. ஆனா அந்த எல்லா இடத்துலயும் நம்ம வாய் வைக்கிறதுங்கிறது ஒண்ணு. ஆனா அதுல ஒண்ணே ஒண்ணு நம்மளா சூஸ் பண்ணிக்கணும். நமக்கு மனசுக்கு நெருக்கமா உள்ளத அதை யாரு தடுத்தாலும் விடக்கூடாது. அதை டெய்லி நீங்க ஃபாலோ பண்ணணும். ஆனா அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. நல்ல விஷயம் நான் சொல்றது என்னன்னா அது சம்பந்தமா இன்டர்நேஷனல் லிட்டரேச்சர் இருக்கணும், டெய்லி பேப்பர்ல வரணும். பிசினஸ் பிடிக்குதா இறங்கிடுங்க, அவ்வளவுதான். கனிஷ்கா, ஷேர் மார்க்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஷேர் மார்க்கெட் அடிக்கடி பாப்பேங்க. ஷேர் மார்க்கெட் எக்கனாமிக் டைம்ஸ் விடாதீங்க. டெய்லி எக்கனாமிக்ஸ் டைம் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன் சார். ஃபர்ஸ்ட் இந்தியா வந்தனா அங்க வந்து பாத்துட்டே இருப்பேங்க. அது இல்லனா ஆன்லைன்ல பாத்துட்டு தான் இருக்கேன் சார். ரீட் பண்ணலாம், பார்க்கலாம். இப்ப வந்து எல்லாமே நெட் இருக்கிறதுனால ராமன் ப்ரோ சார் வந்து ஈவினிங் அப்புறம் இப்போ ஓரளவுக்கு புரியுது சார். ஃபர்ஸ்ட் நான் ரீட் பண்ணா புரியாது சார். இப்போ ஓரளவுக்கு புரியுது கனிஷ்கா. புரியுது. அதனால ஓகே இப்போ கொஞ்சம் கான்ஃபிடன்ட் அதிகமா இருக்கு ஃப்ரீயா எனக்கு. பேசணும்னு நினைக்கிறீங்க. 7:30க்கு அப்புறம் சார் ஃப்ரீயா தான் இருப்பாங்க. ஓகே சார். சாரி சார். நோ ப்ராப்ளம். இது பண்ணிக்கலாம். நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. நம்ம நிறைய பேசுவோம். இன்னும் நிறைய கிளாஸ் இருக்கு பவித்ரா மேம். இன்னும் நிறைய கிளாஸ் இருக்கு. டோன்ட் வரி. நம்ம எல்லாத்தையும் இட் இஸ் லைக் இது நாலேஜ் அப்படிங்கறத தாண்டி ரியலைசேஷன் ரொம்ப இருக்கு சார். ஐயோ இவ்ளோ இருக்கு, இவ்ளோ சென்சிட்டிவா இருக்கு. ஒரு வேர்டுக்கே வந்து இப்போ பாப்புலர், ஃபேமஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. பட் இட் ஹாஸ் இட் ஓன்ஸ் இன் நியூஆன்சஸ் எல்லாமே பார்க்கும்போது அது ஒரு அதோட பியூட்டி வந்து இப்பதான் ரியலைஸ் பண்ண முடியுது. அவ்வளவுதான். இந்த பியூட்டின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அங்கதான் எல்லாமே. அந்த பியூட்டியை உணர்ந்துட்டீங்கன்னா போதும். இந்த அழகியல்னு தமிழ்ல சொல்லுவோம், இங்கிலீஷ்ல பியூட்டி. இந்த அழகியல் தான் ரசனையை தூண்டுது. ரசனையை தான் படைப்பாற்றலை உண்டாகும். இந்த படைப்பாற்றல் தான் நீங்க எதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை இழுத்துட்டு போகும். சோ அந்த பியூட்டியை அந்த உணர்றப்பதான் தெரியும். அந்த அழகு இருக்கு பாத்தீங்களா, PC ஸ்ரீராம் கேமரா மாதிரி அப்பாடா எத்தனையோ படம் பாக்குறோம், இந்த படம் வித்தியாசமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா. அப்பதான் பாப்புலருக்கும் ஃபேமஸ்க்கும் இவ்வளவு பெரிய வித்தியாசமா, ஏங்கப்பா நான் அடிக்கடி மாத்தியில சொல்லியிருக்கேன்னு தோணும். அருமை அருமை அருமை. சூப்பர் பவித்ரா மேம், வெரி குட். நம்ம அதே மாதிரி ஒரு சாட்டர்டே ஒரு கிளாஸ் பார்க்கலாம் மொழியோட. இதுல வந்து டெஃபினட்டா மொழிங்கிறது நீங்க ரசிச்சு பண்ணா மட்டும்தான் முடியும். ஒரு படம் பிடிச்சுதான் நீங்க பார்க்க முடியும். பிடிக்காத படத்தை பார்க்க முடியுமா? நீங்க முடியவே முடியாது. மொழி மாதிரி படம் மாதிரி தான் மொழி, ஒரு ஆர்ட். அந்த ஆர்ட் அப்படிதான் டீல் பண்ணும். எஸ், I will see all of you on Saturday 2:45. Thank you sir. 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 Thank you so much. Thank you.